ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தமிழ் எழுத்துக்கள் வகையும் தொகையும், அதாவது தமிழ் இலக்கணம் கிளாஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழை பற்றி ஒரு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்காக இதெல்லாம் பார்ப்போம். இது ஆல்ரெடி நீங்கள் ஸ்கூலில் படித்தது தான், இருந்தாலுமே ஒரு ரீகால் பண்ணுறதுக்காக இதை பார்ப்போம். தமிழ் இலக்கணம் ஏன் பயன்படுதுன்னா, பேசும்போது சரியாக திட்டமாக பேசுகிறதுக்காகவும் எழுதும்போது பிழை இல்லாமல் எழுதுறதுக்காகவும் தான் இலக்கணம் பயன்படுது. இலக்கணத்தை இதை எப்படி பிரிப்பாங்கன்னா, இலக்கு கூட்டல் அணம் அப்படின்னு பிரிப்பாங்க. இலக்கணா குறிக்கோள், அணம்னா அழகு. ஒரு மொழி அமைப்புக்கான குறிக்கோளையும் அந்த மொழியோட அழகியலையும் வெளிப்படுத்துறதுக்காக தான் இந்த இலக்கணம் பயன்படுது. அதாங்க கொடுத்துருக்காங்க. நாம் பேசும் மொழியை திருத்தமாக பேசுவதற்கும் எழுதும் மொழியை சரியாக புரிந்து கொள்வதற்கும் துணை புரிவதே இலக்கணம். தமிழ் மொழியில இலக்கணத்தை 5ஆ பிரிச்சிருப்பாங்க. எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. எழுத்து நம்ம எதை சொல்றோம்? ஒலி வடிவமா பேசப்படுறத வரி வடிவமா எழுதுறது தான் எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த எழுத்து இது சொல்லா இருந்தாலும் சரி, எழுத்தா இருந்தாலும் சரி, இதுக்கு வந்து மூலம் வந்து எழு அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஒலி வடிவமா எழுப்பப்படுறது தான் வரி வடிவமா எழுதப்படுது. இதுக்கு மூலம் வந்து எழு அந்த வார்த்தை தான், ரெண்டுத்துக்குமே மூலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் 12ஆ பிரிச்சிருப்பாங்க இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும். எண், பெயர், முறை, பிறப்பு, உருவம், மாத்திரை, முதல், ஈறு, இடைநிலை, போலி, பதம், புணர்ப்பு அப்படின்னு 12ஆ பிரிச்சிருப்பாங்க. இந்த 12 என்னன்னு பார்த்துக்கோங்க. மொத்தம் தமிழ் இலக்கணத்தில் தமிழ் இலக்கணத்தில் வந்து தமிழ் எழுத்துக்களை 12ஆ பிரிச்சிருப்பாங்க. அந்த 12 என்னன்னு மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. சரி, தமிழ் எழுத்துக்களோட வகைகள். தமிழ் எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்கள் மொத்தம் 12, மெய் எழுத்துக்கள் 18. இது ரெண்டுன்னா முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா இதுதான் முதன்மையான எழுத்துக்கள். தமிழ் எழுத்தை பொறுத்த வரைக்கும் இதான் முதன்மையான எழுத்துக்கள். மற்ற எழுத்துக்கள் எல்லாமே இதன் மூலமாக தான் தோன்றும். உயிர் எழுத்தும் மெய் எழுத்தும் சேர்ந்தா உயிர்மெய் எழுத்துக்களை தோற்று வைக்கும். உயிர்மெய் எழுத்துக்கள் மொத்தம் 216. இது போகிற எழுத்து உண்டு ஆயுத எழுத்து. மொத்தம் 247 எழுத்துக்கள் தமிழில் இருக்கு. உயிரெழுத்து இத்தனை 12, மெய் எழுத்து 18, உயிர்மெய் எழுத்துக்கள் 216. உயிரெழுத்தை எப்படி பிரிச்சிருப்பாங்கன்னா 2ஆ பிரிச்சிருப்பாங்க. உயிரெழுத்து எப்படி? உயிரெழுத்து பார்த்தோம்னா 2 வகை. நெடில், குறில் சொல்லிட்டு 2ஆ பிரிச்சிருப்பாங்க. மெய்யெழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் 3ஆ பிரிச்சிருப்பாங்க. என்ன? வல்லினம், மெல்லினம், இடையினம் சொல்லிட்டு 3ஆ பிரிச்சிருப்பாங்க. இதை ஏன் நெடின்னு சொல்கிறோம், இதை ஏன் குறில்னு சொல்கிறோம், இதெல்லாம் எதுக்கு வல்லினம் சொல்கிறோம், அதெல்லாம் மெல்லினம்னு சொல்கிறோம்னு சொல்லிட்டு நம்ம பின்னாடி பார்ப்போம். உயிர்மெய் இதே மாதிரி 2ஆ பிரிச்சிருப்பாங்க. எப்படின்னா உயிர்மெய், குறில், உயிர்மெய், நெடில்னு சொல்லிட்டு 2ஆ பிரிச்சிருப்பாங்க. அதை வந்து பின்னாடி பார்ப்போம். தமிழ் எழுத்துக்கள் பிரித்ததோட ஒரு பிரித்தது எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு வரைபடம் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துப்போம். தமிழ் எழுத்துக்களை 2ஆ பிரிச்சிருப்பாங்க. எப்படின்னா முதல் எழுத்துக்கள், சார்பு எழுத்துக்கள். இப்போ நம்ம பார்த்தோம் உயிர் எழுத்தும் மெய் எழுத்தும் சேர்ந்து தான் முதல் எழுத்துக்கள். உயிர் எழுத்துல 12, மெய் எழுத்துல 18. உயிர் எழுத்து இந்த 12 குறில் நெடில் பிடிச்சிருப்பாங்க. குறியில் மொத்தம் 5, நெடிலில் மொத்தம் 7 எழுத்துக்கள். மெய் எழுத்துக்கள் மொத்தம் 18, அதை 3ஆ பிடிச்சிருப்பாங்க. வல்லினம், மெல்லினம், இடையினம். சரி, ஏன் நம்ம வந்து இதை வல்லினம் சொல்கிறோம், வன்மையா ஒலிக்கி வல்லினம் சொல்கிறோம்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஏன் வன்மையா ஒலிக்கி அப்படின்னு சொல்லிட்டு தெரியுமா? ஏன்னா இந்த கேச ட தேபேர இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு இந்த எழுத்துக்கள் நீங்கள் ஒழிக்கும் போது எப்படி பிறக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, காற்று வெளியே வரும் போது இந்த காற்றை வந்து நாக்கு வந்து வாயில் இருக்க இந்த நாக்கு வந்து ஒரு செகண்ட் அடைச்சி அப்புறம் ஓப்பன் பண்ணும். அப்படி ஓப்பன் பண்ணும்போது அந்த காற்று என்ன ஆகும்? பொதுவாகவே காற்றை கம்ப்ரஸ் பண்ணி வெளியே விடும் போது அது ஒரு பலமான சவுண்டாக வெளியே வரும். அதான் வன்மைன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இக்கு இச் இந்த எல்லாத்தையும் சொல்லி பாருங்க. சொல்லும் போது காற்று ஒரு செகண்ட் அடைச்சி ஓப்பன் ஆகும். அப்போ தான் இது வன்மையாக ஒழிக்குது. அதனால தான் வல்லினம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுதான். மெல்லினம் ஏன் சொல்கிறோம்னா, இதுவும் அதே மாதிரி தான். உள்ளேருந்து காற்று வெளியே வரும். காற்று வெளியே வரும்போது அந்த காற்று நாக்கு வந்து அந்த காற்றை வந்து அந்த வாயிலர் பொருட்கள் சேர்ந்து அடைக்கும். அடைச்சுனது என்ன ஆகும்னா மூக்குழியோடி மென்மையாகி வெளியே வந்துடும். அப்படியே மெதுவாக வெளியே வரும். அதனால தான் எல்லாத்தையும் மெல்லினம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நீங்கள் மூக்கை பொத்திட்டு இந்த மெல்லின வார்த்தைக்கெல்லாம் சொல்லி பாருங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சொல்கிறதுக்கு. இங்கு, 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 இன்ன, இன்ன, இம்மு, இன்ன. இடையின எழுத்துக்கள்ங்கிறது என்னன்னா அதே மாதிரி தான். காற்று வெளியே வரும், எந்த விதமான தடம் இல்லாமல் அப்படியே வந்துடும். இது வல்லினம் அளவுக்கு ரொம்ப பலமாகவும் இருக்காது, மெல்லினம் அளவுக்கு ரொம்ப மென்மையாகவும் இருக்காது. வர வேகத்தில் அப்படியே வந்துடும். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கும். அதனால தான் இதை இடையினம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்காண்டி தான் இதுக்கான பெயர் காரணம். வல்லினம் அப்படி வன்மையாக ஒழிக்கணும், இதுதான் காரணம். பொதுவாகவே நம்ம வந்து பார்த்துருப்போம், காற்று என்ன அப்படி கம்ப்ரெஸ் பண்ணி வெளியே வரும்போது பலமாக ஒரு மாதிரி அந்த மாதிரி ஒரு பலமாக வெளியிடும். அதனால தான் வன்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுறோம். இதை மூக்குலையோடைய அந்த காற்றையெல்லாம் மென்மையாக்கி வெளியே வருறதுனால மெல்லினம் அப்படின்னு சொல்கிறோம். இதை இடையினம் ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறனால இடையினம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம்.
சரி, சார்பு எழுத்துக்கள் அப்படின்னு இருக்கு. சார்பு எழுத்துக்கள்னா இது சார்புனால என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு எழுத்து சார்ந்து வருதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். வேற ஒன்றும் இல்லை. இந்த முதல் எழுத்துக்களை சார்ந்து தான் இந்த சார்பு எழுத்துக்கள் வரும். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்துருக்கோம்? உயிர்மை எழுத்துக்கள்னு பார்த்துருக்கோம். உயிர்மை எழுத்துக்கள்னா என்னது? உயிரெழுத்தும் மெய் எழுத்தும் சேர்ந்தது தான் இந்த உயிர்மை எழுத்துக்கள். ஆயுதம் எழுத்துக்கள் வந்து ஒரு தனியான ஒரு இந்த மாதிரி முப்புள்ளி வச்சதான் ஆயுத எழுத்து. உங்களுக்கு தனியாக தானே எழுதுறதுக்கு சார்பு எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த எழுத்தால தனியாக இயங்க முடியாது. இதுக்கு ஒரு உயிர் எழுத்தும் உயிர்மை எழுத்தும் சேர்ந்து தான் இது இயங்கும். இந்த ரெண்டு எழுத்தை சார்ந்து தான் இந்த ஆயுத எழுத்து வரும். அதனால தான் இதையும் சார்பு எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இந்த மாதிரி உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றிய லுகரம், குற்றிய லிகரம், ஐகார குறுக்கம், அவகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம்னு சொல்லிட்டு சார்பு எழுத்துக்கள் மொத்தம் 10 இருக்கு. இது ஒவ்வொன்றையும் என்னன்னு சொல்லிட்டு பின்னாடி போப்பேன். இந்த பேசிக் தெரிஞ்சாலே போதும். நீங்கள் அடுத்து உள்ளே போகும்போது நீங்கள் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே புரிஞ்சிடும். சரி, அடுத்து முதல் எழுத்துக்கள் மேலே பார்த்த மாதிரி தான். உயிரெழுத்துக்கள் 12 ஆ முதல் அவ் வரை. மெய் எழுத்துக்கள் 18 இக் முதல் இன் வரை. உயிரெழுத்துக்கள் இதுலேருந்து ஆரம்பிக்கும். ஏலேருந்து அவ் வரைக்கும். மெய் எழுத்துக்கள் இக்கிலிருந்து இன் வரைக்கும். இந்த 12 + 18 உயிரெழுத்து மெய் எழுத்து ரெண்டும் சேர்த்து 30 முதல் எழுத்துக்கள். தமிழ் உள்ள முதல் எழுத்துக்கள் எத்தனை? மொத்தம் 30. இது யார் சொல்லியிருப்பா? நன்னூல் வந்து சொல்லியிருப்பாங்க. உயிரும் உடம்புமாம் 30 முதலே அப்படின்னு நன்னூல் வந்து சொல்லியிருக்கும். அடுத்து உயிரெழுத்துக்கள். உயிரெழுத்துக்களை பற்றி பார்ப்போம். உயிருக்கு முதன்மையானவை காற்று. உயிருக்கு முதன்மையானது காற்று. இந்த காற்று வெளிப்படும் போது இயல்பாகவே இந்த எழுத்தெல்லாம் பிறக்குது. அது மட்டும் இல்லாமல் வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல், இந்த மாதிரி எளிய செயல்பாடுகள் மூலமாக ஏலேருந்து அவ் வரைக்கும் உள்ள எழுத்தெல்லாம் பிறக்குது. இது மொத்தம் 12. இந்த 12 எப்படி பிடிச்சிருப்பாங்கன்னா குரில் நெடில் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிருப்பாங்க. குறுகி ஒழிச்சா குடில், குறுகி ஒழிச்சா குரில், நீண்டு ஒழிச்சா நெடில். இது என்ன குறுகி ஒழிக்கிறது, நீண்டு ஒழிக்கிறது? குறுகினா என்னது? டக்குன்னு முடிஞ்சிடும். அதாவது இதை வந்து மாத்திரைங்கிற ஒரு அளவால் சொல்லுவாங்க. தமிழ் எழுத்துக்கள் வந்து ஒழிக்கிற கால அளவை மாத்திரைன்னு சொல்லுவாங்க. மாத்திரைனா அந்த ஒழிக்கிற கால அளவு தான். இந்த மாத்திரைங்கிறது ஒரு மாத்திரை அளவுங்கிறதுனா ஒரு முறை கண்ணை சுமுற்ற அளவு, இல்லாட்டினா ஒரு முறை கையை நொடிக்கிற அளவு. இப்போ அ, இ, உ, ஏ, ஓ இதெல்லாம் சொல்றதுக்கு என்ன ஆகும்? ஒரு சைடு இப்படி ஷடக்கு போடுறதுக்காக சவுண்டு தான் ஆகும். இது ஆ, ஈ, ஊ இதுக்கெல்லாம் கொஞ்சம் நீண்டு ஒலிக்கும். இதுக்கெல்லாம் எத்தனை மாத்திரை தேவைப்படும்னா அதாவது எவ்வளோ 2 செகண்ட் அப்படின்னா 2 மாத்திரை அளவுன்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. குறிலுக்கு 1 மாத்திரை அளவு, நெடிலுக்கு 2 மாத்திரை அளவு தேவைப்படும். அதான் சொல்லியிருப்பாங்க. குறில் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 5. நெடில் எழுத்துக்கள் மொத்தம் 7. குறுகி ஒழிச்சிச்சுன்னா அது குறில், நீண்டு ஒழிச்சிச்சுன்னா நெடில். இந்த தமிழ் எழுத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒழிக்கிற கால அளவை மாத்திரைங்கிற ஒரு சொல் மூலமாக தான் இவங்க வந்து குறிப்பாங்க. சரி, அடுத்து மெய் எழுத்துக்கள் பார்ப்போம். மெய் எழுத்துக்கள். மெயின் என்பது உடம்பு. இந்த மெய் எழுத்துக்கள் ஒழிக்கிறதுக்கு உடலோட இயக்கம் இன்றி அமையாதது. அதனால தான் இதை மெய் எழுத்துக்கள்னு சொல்கிறோம். இக்கில் இருந்து இன்னும் வரைக்கும் மொத்தம் 18 மெய் எழுத்துக்கள் இருக்குது. இதில் இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு இதெல்லாம் வன்மையாக ஒழிக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இது ஏன் வன்மையாக ஒழிக்கி? ஞ, ந, ந, ம, ந இதெல்லாம் மென்மையாக ஒழிக்கிறது. இதெல்லாம் ஏன் மென்மையாக ஒழிக்கி? இதெல்லாம் ஏன் இடையணும் வன்மையும் இல்லாமல் மென்மையும் இல்லாமல் ரெண்டுத்துக்கும் இடைப்பட்டு ஏன் ஒழிக்கி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலே ஆல்ரெடி பார்த்தோம். அதனால தான் வந்து வல்லினம்பாங்க. முதல்ல இருக்கிற வல்லினம், மெல்லினம், இடையினம். இது வந்து கசட தப்பிர வல்லினம், ஞான மெல்லினம், இரள வள இடையினம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் மாத்திரை. மாத்திரை என்பது இங்கு கால அளவை குறிக்கிறது. ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண்ணிமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவாகும். நம்ம மேலே பார்த்தோம். உயிரெழுத்தில் வந்து குறிலுக்கு வந்து 1 மாத்திரை, நெடிலுக்கு 2 மாத்திரைன்னு பார்த்தோம். மெய்யெழுத்து எல்லாத்துக்கும் எவ்வளோனா அரை மாத்திரை தான். ஏன்னா அதுக்கு இங்கு அதோட 1 மாத்திரையோட கம்மியான அளவு தான் ஆகும். அதான் இங்கே போட்டிருக்காங்க. குறிலுக்கு 1, நெடிலுக்கு 2, மெய்க்கு வந்து அரை. அடுத்து சார்பெழுத்துக்கள் பார்ப்போம். சார்பெழுத்துக்கள்னா என்னது? முதல் எழுத்துக்களாகிய உயிரெழுத்துக்களையும் மெய் எழுத்துக்களையும் சார்ந்து இயங்கும் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள். இவை மொத்தம் 10 வகை. சார்பெழுத்துக்களோட வகை எத்தனை? மொத்தம் 10. நல்லா பார்த்துக்கோங்க. சார்பு எழுத்துக்களோட வகைகள் தான் 10 தவிர சார்பு எழுத்துக்கள் 10 இல்லை. ஆப்ஷனில் ஒரு வேலை இப்படி கொடுக்கலாம். சார்பு எழுத்துக்கள் மொத்தம் 10 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அது கரெக்டு கிடையாது. சார்பு எழுத்துக்களோட வகைகள் தான் 10. என்னென்ன வகைகள்லாம் இருக்கு? உயிர்மை, ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றிய லிகரம், குற்றிய லுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். உயிர்மைனா உயிர் எழுத்தும் எழுத்தும் சேர்றது. ஆயுத எழுத்துனா இந்த முப்புள்ளி. உயிரளபடை, ஒற்றளபடை அப்படின்னா நீண்டு ஒழிக்கும். அதுதான் அளபடை அப்படிம்பாங்க. இதில் உயிரெழுத்து நீண்டு ஒழிக்கிறது உயிரளபடை. ஒற்றெழுத்து அதாவது மெய் எழுத்து நீண்டு ஒழிச்சுன்னா அது வந்து ஒற்றளபடை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க.
குற்றியல் ஈகரம், குற்றியல் உகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், இது எல்லாமே என்னன்னா இந்த குறுமை என்ன ஆகும்னா அந்த எழுத்தோட கால அளவிப்போம். குறியில் எழுத்துனா ஒரு மாத்திரை, நெடில் எழுத்துனா 2 மாத்திரை, இதே மெய் எழுத்துனா அரை மாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். இந்த குற்றியல் உகரம், குற்றியல் ஈகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம் இந்த இடத்துல என்ன ஆகும்னா இப்போ ஐகார குறுக்கத்தில் என்ன ஆகும்னா ஐங்கிறதோட மாத்திரை அளவு என்னது, இது நெடில், அப்போ 2 மாத்திரை அளவு தான் ஒழிக்கணும். ஆனால் இது என்ன ஆகும், அதோட அளவுல இருந்து குறைஞ்சி ஒன்றையாவோ ஒன்னாவோ ஒழிக்கும். குறுக்கி ஒழிக்க அதனால குறுக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுதான். ஔகாரம் அதான், இது நெடில் எழுத்து, அப்போ இதுக்கு 2 மாத்திரை. 2 மாத்திரை அளவு ஒழிக்காம என்ன பண்ணணும், 1.5 மாத்திரை அளவுல குறுக்கி ஒழிக்கும். அதுதான் குறுக்கமும். குற்றியல் உகரமும் அப்படிதான், குற்றியல் இகரமும் அதுதான். இது இகர சொல் குறுக்கி ஒழிக்கும், இதுல உகர சொல் குறுக்கி ஒழிக்கும். சரி, அதை பத்தி நம்ம பின்னாடி பார்ப்போம். அடுத்த உயிர்மை எழுத்துக்கள். உயிர்மை எழுத்துக்கள் எப்படி உருவாக்குது, உயிரெழுத்தும் மெய் எழுத்தும் சேர்றதுனால உருவாகிறதா உயிர்மை எழுத்துக்கள். உயிரெழுத்து 12, மெய் எழுத்து 18, இது ரெண்டும் சேர்ந்து 216 உயிர்மை எழுத்துக்களை உருவாக்குது. இதுலயும் 2 பிரிவு இருக்கு. ஏன்னு பார்த்தோம்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். மொத்தம் 216 உயிரெழுத்து மெய் எழுத்தும். இந்த உயிரெழுத்து 2ஆ பிரியும். எப்படி பிரியும்னா 5 குறில் 7 நெடி. இந்த 5 உயிரெழுத்தும் மெய் எழுத்தோட சேர்றதுனால தான் உயிர்மை எழுத்துக்கள் உருவாக்குது. அப்போ இந்த குறில் எழுத்துக்கள், குறில் மெய்யோட சேரும்போது என்ன எழுத்து உருவாகும், உயிர்மை குறில் எழுத்துக்கள் உருவாகும். அப்போ உயிர்மை குறில் மொத்தம் எத்தனை, 90. இதே உயிர்மை நெடில் எத்தனை, 126. ஏன்னா 7 உயிர் உள்ள நெடில் எழுத்தும் 18 மெய் எழுத்தும் சேரும் போது உயிர்மை எழுத்துக்கள் உருவாக்குது. உயிர்மை நெடில் மொத்தம் 126. இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. மெய் எழுத்துக்கள் 18, உயிரெழுத்துக்கள் 12 சேர்வதால் தோன்றுவது 216 உயிர்மெய் எழுத்துக்கள் ஆகும். மெய்யுடன் உயிர் குறில் சேர்ந்தால் உயிர்மெய் குறி. உயிர்மெய் குறில் மொத்தம் எத்தனை, 90. மெய்யுடன் உயிர் நெடில் சேர்ந்தால் உயிர்மெய் நெடில். உயிர்மெய் நெடில் எத்தனை, 126. 10 சேர்த்தோம்னா 216. ஆகவே உயிர்மெய் எழுத்துக்களை உயிர்மெய் குறில், உயிர்மெய் நெடில் என இரு வகையாக பிரிக்கலாம். உயிர்மை எழுத்தின் ஒளி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். வரி வடிவம் மெய் எழுத்தை ஒத்ததாக இருக்கும். அதாவது இங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு உயிர்மை எழுத்துக்கள், ஒரு உயிர்மை எழுத்து எப்படி இருக்கும்னா அதோட ஒளி வடிவம் வரி வடிவம் அதை பத்தி தான் பேசுறாங்க. சரி, எக்ஸாம்பிளுக்கு இக்ரு கூட்டல் க, ஓகேவா, இதோட வரி வடிவம் எப்படி இருக்குமா, மெய் எழுத்த ஒத்ததா இருக்குமா. இப்போ இந்த உயிர்மை எழுத்தோட வரி வடிவம், அதாவது எழுதுறது எப்படி இருக்கு, இந்த எழுத்து பார்க்க மெய் எழுத்த ஒத்ததா இருக்கு. இதோட ஒழிப்பு முறை எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா உயிர் எழுத்த ஒத்ததா இருக்குமா. இதோட மாத்திரை அளவு என்னது, 1. ஏன் 1, இது உயிர் உயிர் குறியலோட இது சேர்ந்திருக்கு, அதனால இதோட மாத்திரை அளவு 1. அதான் உயிர் எழுத்தின் ஒளி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும், வரி வடிவம் மெய் எழுத்தை ஒத்ததாக இருக்கும். இக்கு கூட்டல க அப்படின்னு ஆயிருக்கா, அதனாலதான் இதை உயிரை மெய்யும் சேர்ந்ததா, இதோட சவுண்டு உயிரை மெய்யும் சேர்ந்ததா இருக்கு. எழுத்து வடிவங்கிறது பார்க்கறதுக்கு மெய் எழுத்து மாதிரி இருக்கு. இவை முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் சார்பு எழுத்துக்கள் அதான் சொல்லியிருக்கோம். முதல் எழுத்துக்கள் இந்த மெய் எழுத்தும் உயிர் எழுத்தும் தான் முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதனால சார்பு எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அடுத்து ஆயுத எழுத்து. தமிழில் உயிர் மெய் உயிர்மெய் எழுத்துக்களை தவிர தனி எழுத்து ஒன்று உள்ளது, அதான் எனப்படும் ஆயுத வடிவமாகும். 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றது. இதை முப்புள்ளி முப்பார் புள்ளி தனி நிலை அக்கேனா. இந்த பேரை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா கொஸ்டின்ல ஒரு 3 பேர் 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு எது வித்தியாசமா இருக்குன்னு கேட்பாங்க. ஒன்று மட்டும் ஏதாச்சும் மாற்றி கொடுத்துட்டு எது வித்தியாசமா இருக்கு அந்த மாதிரி கேட்பாங்க. அதனால இதெல்லாம் ஆயுத எழுத்துக்கான வேற பேர். முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை அக்கேனா. இது நுட்பமான ஒழிப்பு முறையை உடையது. இது எப்படி இருக்கும்னா தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்றிருக்கும். இவரால் தனித்து இயங்க இயலாது. இப்போ ஒரு எக்கு அப்படின்னு ஒரு வார்த்தையை பார்த்துருக்கோம். ஆயுத எழுத்துக்கு முன்னாடி எப்படி இருக்குமா, ஆயுத எழுத்துக்கு முன்னாடி ஒரு குறில் எழுத்து இருக்கு. கரெக்டா, குறில், ஆமா குறில் எழுத்து இருக்கு. ஆயுத எழுத்துக்கு பின்னாடி எப்படி இருக்குமா, ஒரு வல்லின உயிர்மை எழுத்து இருக்குமா. வல்லின எழுத்துக்கள் என்னன்னு பார்த்துருக்கோம். கசடா தபரா தான் வல்லினம், அந்த வரிசையில் உள்ள எழுத்துக்கள் தான். இது என்ன எழுத்து, க. இக்கு கூட்டல் கூ தான் கு. அப்போ இது வல்லின எழுத்துக்கள்ல
வல்லின எழுத்துக்கள் ஒரு வரிசையில் தான் இருக்குது. இந்த மாதிரி இது 2 எழுத்தையும் உயிர் எழுத்தையும் உயிர்மெய் எழுத்தையும் சார்ந்து உள்ளதுனால இது வந்து ஒரு சார்பு எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆயுத எழுத்தோட கால அளவும் அரை மாத்திரை தான். அப்போ என்னது? குறியல்னா 1, நெடில்னா 2, மெய்னாலும் ஆயுதம்னாலும் அரை. இன எழுத்துக்கள் சில எழுத்துக்களுக்கு இடையே ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு. இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் எனப்படும். 6 வல்லின மெய்யெழுத்துக்களும் 6 மெல்லின மெய்யெழுத்துக்களும் இன எழுத்துக்கள் ஆகும். சொற்களில் மெல்லின மெய்யெழுத்தை அடுத்து பெரும்பாலும் அது இனமாகிய வல்லின மெய்யெழுத்துக்களே வரும். சரி, இன எழுத்துக்கள். இந்த எழுத்துக்கள்லாம் பார்த்தோம்னா பிறக்கிற இடம் இல்லாட்டினா அதோட ஒலிப்பு முறை பற்றி கொஞ்சம் சேமாகவே இருக்கும். அதான் இது இன எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ 6 வல்லினம் 6 மெல்லினம். 6 வல்லினம் எது? க ச ட த ப ர ஞ ஞ ந ந ந ந. இதெல்லாம் இன எழுத்துக்கள். வரிசை அடுத்தடுத்து அதுக்கு இன எழுத்தாக வரும். இக்கு இங்கு இங்கு இச்சு இட்டு இன்னு இன்னு இத்து இப்பு இம்மு இன்னு இரு. அதான் இந்த வல்லின் ஞ ஞ ந ந ந ந. இதெல்லாம் இன எழுத்துக்கள். வரிசை அடுத்தடுத்து அதுக்கு இன எழுத்தாக வரும். இங்கு இங்கு இக்கு இங்கு இங்கு இச்சு இட்டு இன்னு இன்னு இத்து இப்பு இம்மு இன்னு இரு. அதான் இந்த வல்லினத்துக்கு மெல்லினம் இனமாக வந்திருக்கும். இடையினம் எல்லாமே சேர்ந்து ஒரே இனம். இது ஏன் இன எழுத்துன்னு சொல்கிறாங்க? பெரும்பான்மையாக பார்த்தீங்கன்னா இந்த இங்கு கிட்ட க வரிசையாக தான் வரும். இந்த இங்கு கிட்ட இந்த இச்சு தான் வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நண்டு, இந்த இன்கிட்ட என்ன தான் வந்திருக்கு? இந்த டு தான் வரும். இந்த டேவஸ் உள்ள எழுத்து தான் வரும். பெரும்பான்மையான டயத்தில் இந்த இன்னுக்கிட்டே தான் வரும். இப்போ இங்குக்கு பாருங்கள், இந்த எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க, அதை வச்சு தெரியும். திங்கள் அதுக்கிட்ட அந்த கே வரிசை தான் வருது. மஞ்சள் ஷே தான் வருது. மண்டபம் இந்த டே தான் வருது. சந்தனம் இந்த தே தான் வருது. அம்பு பே தான் வருது. தென்றலுக்கு ரே தான் வருது. அப்போ இதுக்கு தான் இன எழுத்துக்கள். இந்த இது வரிசையாக வரும். மெல்லினங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரே இனம். இதுக்குள்ளே எதனாலும் மாற்றி மாற்றி வந்துருக்கும். உயிரெழுத்தை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா அதுக்கு அடுத்தடுத்த எழுத்துக்கள் இன எழுத்துக்களா பெரும்பான்மையாக வரும். அ ஆ இ இ உ உ குரிலுக்கு நெடிலுக்கு குரிலும் வரும். ஆனால் நம்ம குறியில் என்ன படிச்சிருக்கோம்? 5 குறில் 7 நெடில். அப்போ நெடில் 2 என்ன எக்ஸ்ட்ரா இருக்குது. அதுக்கு என்ன வரும்? இதில் உள்ள இதை தான் மாற்றி வரும். ஏன்னா இன எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் உயிரெழுத்தில் குரிலுக்கு நெடிலுக்கு குரிலும் தான் வரணும். அந்த 2 எழுத்து எதுன்னு பார்த்தோம்னா ஒன்று ஐ ஒன்று அவ். ஐ ஈ சவுண்டு. இது ஈ அப்படிங்கிற நெடில் சவுண்டோட முடிஞ்சதுனால அதுக்கு இனமான இ அப்படிங்கிற குறியில சேர்த்துருக்காங்க. ஔ ஊ அப்படின்னு ஒரு நெடிலோட முடியுதான் இதோட சவுண்டு. அதனால ஊங்கிற எழுத்தை இதுக்கு இனமாக சேர்த்துருக்காங்க. அ ஆ இ இ உ உ ஏ ஏ ஐ இ ஓ ஓ ஔ ஊ. இந்த எழுத்துக்கள் உங்களுக்கு ஐக்கு என்ன வரும் அவுக்கு என்ன வரும்னு உங்களுக்கு குழப்பமா இருந்துச்சுன்னா அந்த வார்த்தையை சொல்லி பாருங்க. ஐ ஈ நெடில முடியுது. அப்போ இதுக்கு இனமான ஒரே குறியில் தான் வரணும். ஈக்கு ஈ தான் வரும். ஔ ஊ ஊ நெடில முடியுது. அப்போ இனமான எழுத்து இன்னொன்று வரணும். ஊக்கு ஊ தான் வரும். அதான் மெய்யெழுத்துக்கள் போலவே உயிரெழுத்துக்களும் இன எழுத்துக்கள் உண்டு. உயிரெழுத்துக்களில் குரிலுக்கு நெடிலுக்கு குறியிலும் இன எழுத்துக்களாக ஆகும். குறில் எழுத்து இல்லாத ஐ எனும் எழுத்துக்கு ஈ என்பதும் அவுக்கு ஊ என்பதும் இன எழுத்தாக வரும். அதான் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் மோஸ்ட்டாக எங்கே வந்து பார்த்தீங்கன்னா அளபடியில் தான் வரும். ஏன்னா தொடர்ந்து 2 உயிரெழுத்து எழுத்துல பொதுவாக வராது. ஆனால் அளபடினா என்னது? அந்த அளவை நீண்டு ஒலித்தல். இப்போ ஓதல், இது வந்து தூவும் தளியி. இந்த மாதிரி அளபடியில் இந்த எழுத்துக்களை நீண்டி ஒலிக்க செய்கிறதுக்காக இந்த அடுத்தடுத்து 2 உயிரெழுத்து வரும். அதனால் அளபடியில் தான் மோஸ்ட்டாக இந்த மாதிரி இன எழுத்துக்கள் உயிரெழுத்தில் இன எழுத்துக்கள் வரும். தமிழ் எழுத்தில் இன எழுத்து இல்லாத ஒரே எழுத்து என்னது? ஆயுத எழுத்து தான். அதான் தனியாக இருக்குது. குற்றிய லுகரம் குற்றிய லிகரம். குற்றிய லுகரம்னா என்ன? குழந்தை, வகுப்பு, பாக்கு ஆகிய சொற்களை சொல்லி பாருங்கள். 3 சொற்களிலும் பூ எனும் எழுத்தை உச்சரிப்பதில் வேறுபாடு இருப்பது. ஏன்னா குழந்தையில முதல்ல பூ வந்திருக்கு, வகுப்புல இடையில வந்திருக்கு, பாக்குல இறுதியில் வந்திருக்கு. அவ்வெழுத்துக்கள் சொல்லின் முதலிலும் இடையிலும் வரும்பொழுது முழுமையாக ஒலிக்கிறது.
சொல்லின் இறுதியில் வரும்பொழுது ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரை அளவாக ஒலிக்கிறது. கூ சூடு தூபூரு ஆகிய 6 வல்லின உகரங்கள் சொல்லின் இறுதியில் வரும்பொழுது ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரை அளவாகவே ஒலிக்கும். இவ்வாறு தனக்குரிய ஓசையில் குறைந்து ஒலிக்கும் உகரம் குற்றியல் உகரம், குளிமை இயல் உகரம். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, வல்லின எழுத்துக்கள்லாம் எது? இதெல்லாம் ஊ கூட சேரும் போது ஒரு எழுத்து உருவாகும். என்ன எழுத்து உருவாகும்? எல்லாம் சேர்ந்து ஊ கூட சேரும் போது, ஊங்கிற எழுத்தோட சேரும் போது ஊ சு டு து பு ரு இந்த எழுத்துக்கள் உருவாகும். அதாவது இந்த எழுத்துக்கள்லாம் உருவாகுது. இந்த எழுத்துக்கள் ஒரு சொல்லோட இறுதியில் வரும்போது அதோட ஆக்சுவலோட மாத்திரை அளவு 1. அந்த 1லேருந்து குறைஞ்சி அரை மாத்திரையாக ஒழிக்குமா. அதனால தான் குற்றியல் உகரம் அப்படிங்காங்க. குற்றியல் உகரத்தை எப்படி பிரிக்கணும்னா குழுமை இகல் உகரம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கணும். குறுமைனா என்னது? குறுக்கி ஒழிக்கிறதுன்னு அர்த்தம். என்ன வார்த்தை? இயல்னா ஒளி, உகரம்னா ஊ சவுண்டு. அதோட உகரங்களை சவுண்டு குறுக்கி ஒழிக்கிறதால இதை குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். குற்றியல் உகரத்தில் ஒன்றே இருக்குது. நம்ம பொதுவாக பார்த்தோம் கூ சூடு தூபூரு கடைசி வரும்போது அது என்ன ஆகும்? குறைஞ்சி ஒழிக்குன்னு சொல்லியிருக்கோம். ஆனால் ஒரு இடத்துல மட்டும் அந்த மாதிரி ஒழிக்காது. எப்போனா தனிக்குறிலை அடுத்து வல்லின உகரங்கள் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒழிக்கும். அதாவது அரை மாத்திரை அளவுக்கு குறைஞ்சி ஒழிக்காமல் ஒரு மாத்திரை அளவுக்கு முழுமையாகவே ஒழிக்கும். இந்த மாதிரி வல்லினம் அல்லாத உகரங்கள் எப்பொழுதும் முழுமையாக ஒழிக்கும். இந்த வல்லின எழுத்துக்கள் இருக்கலாம். வல்லின எழுத்துக்கள் அனந்த கூசோடு தூபூரு. இது தவிர உங்க சேர எழுத்துக்கள் இருக்கு. மெல்லினத்தில் எழுத்துக்கள் இருப்போம். ஊங்க எழுத்து என்னது? யூ கூட்டல் ஊ தான். இதுவும் உகரம் தான். ஆனால் வல்லின உகரம் கிடையாது. இந்த ஊ என்ன எழுத்தோட இறுதியில் வரும்போது எப்படி ஒழிக்குமா? முழுசாக தான் ஒழிக்குமா. இந்த மாதிரி வல்லினம் அல்லாத மற்ற உகரங்களும் தனி குறியில் அடுத்து வர வல்லின உகரங்களும் முழுமையாகவே ஒழிக்கும். இதெல்லாம் என்ன சொல்லுவாங்கம்மா? முற்றியல் உகரம். முற்றியெல்லாம் இந்த முழுமையாக ஒழிக்கி. அதான் முற்றியல் உகரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது போக இந்த தமிழ் எழுத்துக்களை நம்ம குறில் எழுத்துக்களை என்ன மாதிரி வச்சு கூப்பிடணும், நெடில் எழுத்துக்களை இந்த மாதிரி கூப்பிடணும், உயிர்மை, ஆயுதம் அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. குறில் எழுத்துக்களை கரம் அப்படிங்கிற சவுண்டோட நம்ம சொல்லணும். இப்போ ஆவ அகரம், ஈய இகரம், ஊவ உகரம், கேவ ககரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். நிறைய எழுத்துக்களை கான் அப்படின்னு சொல்லணும். ஐய ஐ கான், அவ்வ அவு கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். குறியீடு எழுத்துக்களை காரம் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக சொல்லலாம். ஒன்று மகரத்தை மகாரம், ஏகாரம், ஐகாரம், ஔகாரம் அந்த மாதிரியும் சொல்லலாம். ஆயுத எழுத்தை கேனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அக்கேனம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும். குற்றியல் உகரத்தின் வகைகள். குற்றியல் உகரம் தனக்கு முன்னுள்ள எழுத்தை கொண்டு 6 வகையாக பிரிக்கப்படும். குற்றியல் உகரம்னா என்ன பார்த்துருக்கோம் ஆல்ரெடி? குசூடு துபுரு இந்த எழுத்துக்களை இறுதியாக வச்சு முடிகிற சொல்லலாம் குற்றியல் உகரமாக வரும். அதாவது வன்தொடர் உகரங்கள். இதோட வகைகள் எப்படி பிரிப்போம்னா அந்த கடைசி எழுத்து தான் குசூடு துபுருன்னு இருக்கும். கூன்னு வருதுன்னா அதுக்கு முன்னாடி என்ன வார்த்தை வருதோ அதை வச்சு என்ன வகை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிப்போம். மொத்தம் எல்லாம் 6 வகை இருக்கு. நெடில்தொடர், ஆயத்தொடர் குற்றியல் உகரம், உயிர்த்தொடர் குற்றியல் உகரம், வன்தொடர் குற்றியல் உகரம், மென்தொடர் குற்றியல் உகரம், இடைத்தொடர் குற்றியல் உகரம். இந்த நெடில் தொடர் குற்றியல் உகரம்னா தனி நெடில அடுத்து வர குற்றியல் உகர சொல் தான் நெடில் தொடர் குற்றியல் உகரம். எடுத்துக்காட்டு பார்ப்போம். பாகு, மாசு, பாடு, காது, ஆறு. தனி நெடில அடுத்து இந்த கூசூடு தூபூர் வந்துச்சுன்னா அதான் நெடில் தொடர் குற்றியல் உகரம். குற்றியல் உகரம்னா என்னன்னு சொல்லியிருக்கோம்? அதோட அளவு குறைஞ்சு ஒலிக்கும். இதோட ஒரு மாத்திரை அளவுலேருந்து அரை மாத்திரை அளவுக்கா குறையும். அதான் அந்த உகரம் சவுண்டு குறைஞ்சு ஒலிக்கிறது தான் குற்றியல் உகரம். அடுத்து இதே மாதிரி அடுத்து ஆயுத எடுத்து தொடர்ந்து அந்த குசுடு துப்புள் வந்துச்சுன்னா அது ஆயுத தொடர் குற்றியல் உகரம். உயிர்மை எழுத்து தொடர்ந்து ஒரு குற்றியல் உகர சொல் வந்துச்சுன்னா, அதாவது தனி நடில் இல்லாமல் ஒரு உயிர்மை எழுத்து தொடர்ந்து ஒரு குற்றியல் உகர சொல் வருதுன்னா அதை உயிர் தொடர் குற்றியல் உகராக நம்ம எடுப்போம். தனி நடில் அல்லாத உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியல் உகரம் உயிர் தொடர் குற்றியல் உகரம் ஆகும். இதில் பாருங்க, தனி நடில் இல்லாமல் அரசு, அப்போ உயிர்மை. ஏன் இதை உயிர்னு சொல்லலாம் அப்படி பார்த்தோம்னா இப்போ எந்த எடுத்துக்காட்டு பாருங்க. இப்போ ரே இருக்கு. ரே எப்படி உருவாயிருக்கும்? இரு கூட்டல் ஆ தான் ரே. ஓகேவா? அப்போ என்ன இருக்கு? கடைசியா இந்த ரேக்கு அடுத்து தான் இந்த ஆக்கு அடுத்து தான் இந்த குட்டிலுகர சொல்ல வந்திருக்கு. இந்த உயிரை தொடர்ந்து தானே இந்த குட்டிலுகர வந்திருக்கு. இது உயிர்மையா இருந்தாலும் இதை பிரிக்கும் போது இறுதியில இங்க உயிர் தான் வரும். உயிருக்கு அடுத்து இந்த குட்டிலுகர வந்திருக்கனால இதை உயிர் தொடர் குட்டிலுகரம்னு சொல்லுவாங்க. கயிறு அந்த மாதிரி தான், வரலாறு அந்த மாதிரி தான். இல்லு கூட்டல் ஆக அடுத்து தானே ப்ரூ வந்திருக்கு. இப்படி பாருங்க, இதான் நல்லா ஆக அடுத்து தான் இந்த உயிருக்கு அடுத்து தான் இந்த குற்றியலுகரம் வந்திருக்கு.
அதனால வந்து உயிர் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்றாங்க. வன் தொடர், மென் தொடர், இடைத்தொடர். இது ஈஸி தான். பேரை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். வல்லின எழுத்துக்கள் அடுத்து வந்துச்சுன்னா அது வன் தொடர். மெல்லின எழுத்துக்கள் அடுத்து அந்த கொசுடு துப்பு வந்துச்சுன்னா மென் தொடர். இடையின எழுத்துக்கள் அடுத்து கொசுடு துப்பு வந்துச்சுன்னா அது இடைத்தொடர். பாக்கு வல்லினம் இச்சு சேடா தேப்பர் அந்த இச்சு இப்பு மெய்யெழுத்துக்கள், அதாவது இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இந்த மெய்யெழுத்துக்கள் தான் வரணும். மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து வர கூசூடு தூப்புரு வல்லின மெய்யெழுத்துக்கள் தொடர்ந்து அந்த குற்றியலுகர சொல் வந்துச்சுன்னா அது வன் தொடர். மெல்லின மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து வர கூசூடு தூப்புரு அதாவது குற்றியலுகர சொல் வந்து மென் தொடர். இதை இடையின மெய்யெழுத்து சொல்ல தொடர்ந்து வர குற்றியல சொல் வந்து இடைத்தொடர். இதில் பாக்ஸில் ஒரு டேட்டா மாதிரி கொடுத்துருப்பாங்க, இதையும் படித்து வச்சுக்கோங்க. இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இவ் என்னும் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகர சொற்கள் இல்லை. அதாவது நம்ம இதை பார்த்துருக்கோம். இக்கு அடுத்து குற்றியலுகர சொல் வரும், இச்சிக்கு அப்புறம் இந்த வரும், இந்த மாதிரி இருக்கு. ஆனால் இந்த இடையினம் எழுத்துல வர இவ்வுக்கு அப்புறம் இந்த பூசுடு தூப்புன்னு ஒரு வார்த்தை வரவே வராதான். அதான் இவ் என்னும் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகர சொற்கள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சூடூரு ஆகியவை இறுதியாக அமையும் இடைத்தொடர் குற்றியலுகர சொல் இல்லை. இந்த இடைத்தொடர் குற்றியலுகர சொல் இருக்கலாம், இதில் வந்து சூடுருங்கிற மாதிரி முடியாது. அதாவது குற்றியலுகர சொல்லலாம் என்னது, கு சு டு து பு ரு. இந்த இடையின சொல் அதாவது ஈ இரு இல்லு இவ்வு இல்லு இல்லை, இதுக்கு அடுத்து இந்த இந்த சு டு ரூலாம் வராதான். அப்போ எதுவும் வரும், இந்த கூ வரும், தூ வரும், பூ வரும். இப்போ எடுத்துக்காட்டே பாருங்க, தூ வந்திருக்கா, பூ வந்திருக்கா, பூ வந்திருக்கா, கூ வந்திருக்கா. இந்த இந்த சூடுரு இடைத்தொடர் குடியத்தில் இந்த சூடுருன்னு முடிகிற மாதிரி எந்த சொற்களும் வராது. இந்த ஏல வேலை இதுக்கு அடுத்து இந்த சூடுங்கிற வார்த்தை வரவே வராது. அதான் சொல்லியிருக்காங்க. இடைத்தொடர் குற்றியலுகரம் இந்த 3 வார்த்தையோட முடிவு பெறாது அப்படின்னு. அடுத்து குற்றியலுகரம். குற்றியல் உகரத்தில் எப்படி உகரங்கிற சவுண்டு குறைஞ்சி ஒழிக்குதோ அதே மாதிரி குற்றியல் லிகரத்தில் இகரம் சவுண்டு அந்த ஈ சவுண்டு வந்து குறைஞ்சி ஒழிக்கும். வாங்க பார்ப்போம். வரகு கூட்டல் யாது, வரகி யாது. இந்த வரகு கூட்டல் யாது நீங்கள் வந்து சும்மாவே சொல்லி பாருங்க, வரகியாது வரகியாதுன்னு வேகமாக சொல்லும்போது இந்த கூ ஆட்டோமேட்டிக்காகவே கீ ஆயிரும். அதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. முதல் சொல்லின் இறுதியில் உள்ள கூ எனும் எழுத்து கீ என ஒலிக்கிறது. அதுவும் முழுமையாக ஒரு மாத்திரை அளவில் ஒலிக்காமல் அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒலிக்கிறது. இவ்வாறு தன் ஒரு மாத்திரை அளவில் இருந்து குறுகி ஒலிக்கும் இகரம் குற்றியல் இகரம். இந்த வரகு யாது, இந்த வரகு யாது இப்படி வந்திருக்கா, இப்போ பாருங்க, இக்கு கூட்டல் ஊனா தான் கு. ஆனால் இது என்ன ஆயிருக்கு, இந்த உகரம் கெட்டு போய் இகரம் ஆயிருக்கு. இகரமாக இங்கே என்ன வரும், கூக்கு பதிலாக கீ வரும். வர கீ யாதுன்னு ஆயிருக்கா, அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இந்த உகரம் கிட்டு இகரம் ஆயிருக்கு. ஏன் இந்த உகரம் கிட்டு இகரம் ஆயிருக்குன்னா, இந்த நிலைமொழி அதாவது நிலைமொழிக்கு அடுத்து வருமொழியில் அந்த யாங்கிற சொல்லோட தொடரும் போது இந்த பூசுடு தூபுரு குற்றியலுகர சொல்லிங்க இருந்து இங்கே யாங்கிற எழுத்தோட வருமொழி வந்துச்சுன்னா அந்த சொல் வந்து உகரம் இகரமாக மாறிடும். அதான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. குறுமை ஈகல் இகரம். குறுமைனா குறுகிய, இயல்னா ஓசை, இகரம்னா ஈங்கிற சொல்லதான் இகரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். 2 இடத்துல தான் இந்த குற்றியலுகரம் நடக்கும். ஒரு இடம் எங்கே பார்த்தோம்னா, குற்றியலுகர சொற்களை தொடர்ந்து எகரத்தை முதல் எழுத்தாக கொண்ட சொற்கள் வரும்பொழுது குற்றியலுகரம் உள்ள இகரம் மாறும். இந்த இகரம் தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவாக குறையும். அதாவது குற்றியலுகர சொல்ல வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் அந்த 6 வகை. அந்த 6 வகை சொல் வந்து நிலைமொழியில் அந்த குற்றியலுகர சொல் இருந்து வருமொழியில் யாங்கிற எழுத்தோட ஒரு சொல் வந்துச்சுன்னா இந்த உகரம் இகரமாக மாறிடும். இக்கு பிளஸ் ஊ என்ன ஆயிடுது, இக்கு பிளஸ் ஈ ஆகி கீ ஆயிடுது. இப்பு பிளஸ் ஊங்கிறது இந்த உகரம் கெட்டு ஈ வந்து பி ஆயிடுது, பிளஸ் இபி. இட்டு பிளஸ் ஊ தான் 2. ஊ கெட்டு போய் இதுக்கு பதில் ஈ வந்து என்ன ஆகுது, டீயா மாறிடுது. ஏன், இங்கே யா வர்றதுனால. எனப்படுவது யாதும் அதே மாதிரி தான். கொக்கு கூட்டலியாது கொக்கியாது, தோப்பு கூட்டலியாது தோப்பியாது, நாடு கூட்டலியாது நாடியாது, எனப்படுவது கூட்டலியாது எனப்படுவதி யாது. 2வது இடத்துல எங்கே வரும்னு பார்த்தோம்னா, இந்த மியாங்கிற அசை சொல் வர சொற்களில் வந்து இந்த குற்றியல் லிகரம் வரும். இந்த மியாங்கிறது எப்படி உருவாகும், மீங்கிறது எப்படி ஆகும், இம்மு கூட்டல் ஈ தான் மீ. இந்த மியாங்கிற அசை சொல் எங்கே வருதோ அந்த இடத்துல வந்து குற்றியல் லிகரம் வந்து உருவாகும். அது வந்து ஈங்கிற சவுண்டு ஒரு மாத்திரை அளவில் வந்து குறைஞ்சி அரை மாத்திரையாக ஒழிக்கும். இந்த கேள் கூட்டல் மியா கேன் மியா, செல் கூட்டல் மியா சென்மியா. இந்த
சொல் மாறும்போது இன்னும் கவனிங்க. இந்த இல் என்ன ஆகும்? இன்னா மாறும். அதாவது இந்த இல் வந்து தன்னகர தன்னகரமா மாறும். இந்த இல்லு ரன்னகரமா மாறுது. அதையும் பதிச்சுக்கோங்க. லகரம் தன்னகரமா மாறி மியா அப்படின்னு வருது. இந்த லகரம் ரன்னகரமா மாறி மியாங்கிறது வருது. குற்றியலிகரம் தற்போது உரைநடை வழக்கில் இல்லை, இலக்கியங்கள் மட்டுமே உள்ளது. இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. உரைநடை வழக்கில் இல்லை, இலக்கியங்களில் மட்டும்தான் இருக்கு. அடுத்து குறுக்கங்கள். 4 வகையான குறுக்கங்கள். ஒவ்வொரு எழுத்துக்கும் அதை ஒலிப்பதற்குரிய கால அளவு உண்டு. இதை மாத்திரை என்பர். ஆனால் எல்லா எழுத்துக்களும் எல்லா இடங்களிலும் தமக்குரிய மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிப்பது இல்லை. சில இடங்களில் சில எழுத்துக்கள் தமக்குரிய கால அளவை விட குறைவாக ஒலிக்கும். இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் எழுத்துக்களை குறுக்கங்கள் அப்படிமோ. குறுக்கம்னால என்னது? குறுகி ஒலிக்கிறதா? மேலேயே பார்த்தேன். புற்றிலகம் புற்றிலகம் இந்த மாதிரி குறு அப்படின்னு வந்தால எனக்கு குறுகி ஒலிக்கதான் குறுக்கம்பாங்க. குறுக்கத்துல 4 வகையான குறுக்கம் இருக்கு. ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். ஐகார குறுக்கம்னா என்ன? அந்த பேராச்சும் உங்களுக்கு தெரியும். ஐங்கிற வார்த்தை குறுகி ஒலிக்கும். இந்த ஐங்கிற வார்த்தை பொதுவா 2 மாத்திரை. ஆனால் அது வரக்கூடிய எழுத்தை இது தனியா ஒலிக்கும் போது மட்டும்தான் 2 மாத்திரை. ஆனால் அது வரக்கூடிய சொற்கள்ல வரக்கூடிய இடத்தை பொறுத்து ஒன்றே ஆகும், இல்லாட்டினா ஒன்னாகும். எந்த இடத்துல ஒன்றே ஆகும், இங்கெல்லாம் ஒன்னாகும்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஐ, கை, பை என ஐகார எழுத்துக்கள் தனித்து வரும் இடங்களில் தனக்குரிய 2 மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கும். வையம், சமையல், பறவை. இதுல பாருங்க, வையம்ங்கிறது முதல் இடத்துல ஐங்கிற சவுண்டு, யூ கூட்டல் ஐ தான் வை. அப்போ ஐங்கிற சவுண்டு முதல்ல வந்திருக்கு. இதுல வந்து சமை, இம் கூட்டல் ஐ, பறவை, யூ கூட்டல் ஐ. இதுல முதல்ல வந்திருக்கு, இதுல இடையில வந்திருக்கு, இதுல கடைசியில வந்திருக்கு. இந்த மாதிரி முதல், இடை, இறுதி ஆகிய இடங்களில் வரும்பொழுது தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கிறது. இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் ஐகாரம் ஐகார குறுக்கம் எனப்படும். நம்ம மேல சொன்னதான் இங்க கொடுத்துருக்காங்க. சரி, இதான் முக்கியம். ஐங்கிற எழுத்து தனியா ஒலிக்கும் போது 2 மாத்திரை. சொல்லோட முதல்ல வந்துச்சுன்னா 1 மாத்திரை. சொல்லோட இடையிலையும் கடைசிலையும் வந்துச்சுன்னா 1 மாத்திரை. இந்த மாதிரி போட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐங்கிற சொல்லு முதல்ல வந்துச்சுன்னா 1 மாத்திரை, இடையிலையும் கடையிலையும் வந்துச்சுன்னா 1 மாத்திரை. ஔகார குறுக்கம் ஒன்று சொல்லுவேன். ஔகார குறுக்கமும் இதே மாதிரி தான். கீழே ரெஃபரன்ஸ் கொடுத்துருப்போம், அதை பார்ப்போம். ஔகார குறுக்கம் வந்து பார்த்தோம்னா முதல்ல மட்டும்தான் வரும், இடையிலையும் கடையிலையும் வராது. முதல்ல வரும்போது 1 மாத்திரை அளவில் இருக்கும். ஸோ முதல் இடத்துல வரும்போது இந்த ஐகார குறுக்கமும் சரி ஔகார குறுக்கமும் சரி முதல் இடத்துல வரும்போது எத்தனை மாத்திரை? 1 மாத்திரை அளவில் தான் இருக்குது. ரெண்டுமே முதல் இடத்துல வரும்போது 1 மாத்திரை அளவில் இருக்குது. ஐகார குறுக்கம் இடையிலையும் கடையிலையும் வரும்போது 1 மாத்திரை, ஔகார குறுக்கம் இடையிலையும் கடையிலையும் வராது. அதனால் எதுவுமே கிடையாது. அதை அங்கே கொடுத்துருப்பாங்க. 50 சொல்லுக்கு முதலில் வரும்போது 1.5 மாத்திரை. தலைவன் சொல்லுக்கு இடையில் வரும்போது 1 மாத்திரை. கடலை சொல்லுக்கு ஈற்றில் வரும் பொழுது 1 மாத்திரை. அடுத்து ஔகார குறுக்கம். ஔ, ஒவ் என ஔகார எழுத்து தனித்து வரும் இடங்களில் தனக்குரிய 2 மாத்திரை அளவில் ஒலிக்கிறது. ஐ மாதிரி தான் அவ்வும் தனித்து வரும்போது அதோட முழுமையான 2 மாத்திரை அளவில் வந்து ஒலிக்கும். இதே ஔவையார், வௌவால் என சொற்களின் முதலில் வரும்பொழுது தனக்குரிய 2 மாத்திரை அளவிலிருந்து குறைந்து 1.5 மாத்திரை அளவில் ஒலிக்கிறது. இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் ஔகார குறுக்கம் எனப்படும். ஔகார குறுக்கம் இடையிலும் இதிலும் வராது. அதனால அந்த குழப்பம் நமக்கு கிடையாது. ஐ காலத்தில் மட்டும்தான் அந்த மாதிரி வருது. நீங்கள் இந்த மாதிரி போட்டு வச்சிட்டிங்கன்னா ஐக்கு இது, ஹவுக்கு இதுன்னு போட்டு வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு ரீகால் பண்ணிக்கலாம். அம்மா பாடம் படித்தான் ஆகிய சொற்களின் மகர மெய்யெழுத்துக்கள் தனக்குரிய அரை மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கிறது. அதாவது இந்த மகர குறுக்கம் பொறுத்த வரைக்கும் நம்ம மேலேருந்து ஐகாரம் ஔகாரம் பார்த்தோம். அதோட இடத்த பொறுத்து மாறும். முதல்ல வந்தால் ஒன்று, தனியாக வரும்போது முழுமையாக ஒலிக்கும். சொற்களோட முதல்ல வரும்போது ஒரு மாதிரியும் இடையிலையும் ஈட்டிலையும் வரும்போது வேற மாதிரியும் ஒலிக்கும். இந்த மகர குறுக்கங்கிறது அந்த மாதிரிலாம் கிடையாது. சொல்லோட இடையில வந்தாலும் சரி இறுதியில் வந்தாலும் சரி அது அதோட மெய்யெழுத்துங்கிறதுனால முழுமையாக அதோட அரை மாத்திரை அளவில் ஒலிக்கும். ஆனால் ஒரே இடத்துல மட்டும் குறுக்கும். எந்த இடத்துல குறுக்கும்னு பார்த்தோம்னா மகர மெய்யை அடுத்து வகரம் வரும்போது குறுக்கும். வந்தான். இதுல மகரத்துக்கு அடுத்து இந்த மாதிரி வகரம் வரும்போது மட்டும் இந்த மகரம் என்ன பண்ணும்? அதோட அரை மாத்திரை அளவுல இருந்து 1/4 மாத்திரை அளவா குறுக்கும். இதுதான் மகர குறுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அதான் இங்க சொல்லியிருப்பாங்க. வளம் வந்தன என்பதில் மகர மெய் அடுத்து வகர எழுத்து வருவதால் மகர மெய்யானது தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து 1/4 மாத்திரை அளவில் ஒலிக்கிறது.
அப்புறம் ரெண்டாவது இன்னொரு இடம், போலும் எனும் சொல்லை போன் என்றும் மருளும் எனும் சொல்லை மருண் என்றும் செய்யுளில் ஓசை சிறுமைக்காக பயன்படுத்துவார். இச்சொற்களில் மகர மெய்யானது இன் ஆகிய எழுத்துக்களை அடுத்து வருவதால் தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரை அளவில் ஒலிக்கிறது. இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் மகரம் மகர குறுக்கம் எனப்படும். என்ன சொல்லியிருக்காங்க, மகரத்துக்கு அடுத்து வகரம், அதாவது ஒரு 2 சொல் இருக்கு. முதல் சொல் மகரத்துல முடிஞ்சு அடுத்த சொல் வகரத்துல ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த மகரம் குறுக்க அடையும். அதே மாதிரி போலும் அப்படிங்கிற சொல்ல போன் அப்படின்னும் மருளும் என்கிற சொல்ல மருண் அப்படின்னு எழுதும் போது என்ன ஆகுமா, இன்னுக்கு அடுத்து வரிசையா 2 மெய்யெழுத்துக்கள் வரும்போது இந்த மகரம் குறைஞ்சு ஒழிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்துக்கோங்க, இதில் என்ன இருக்கு, இந்த லகரம் நகரமாகவும் இந்த லகரம் நகரமாகவும் மாறி இருக்கு. மேலே ஆல்ரெடி என்ன பார்த்தோம், லகரம் நகரமா மாறி இருக்கு. அதே மாதிரி தான் இங்கேயும் அந்த லகரம் தான், இந்த 2 இடத்துல மட்டும் இந்த மாதிரி மாறி இருக்கு. இந்த லகரம் ரன் நகரமாகவும் இந்த லகரம் டன் நகரமாகவும் மகர குறுக்கத்திலையும் குற்றிய லிகரத்திலையும் மாறி இருக்கு. அந்த மியாங்கிற சொல்லுவார் இடத்துல. சில இடத்துல ஆயுத குறுக்கம், ஆயுத எழுத்து எங்கெல்லாம் குறுகி ஒலிக்கு. அஃது இஃது ஆகிய சொற்களின் ஆயுத எழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கிறது. இதுவும் அதே மாதிரி தான், சொற்கள் வரும்போது அந்த மாதிரி குறுக்கம் ஏற்படுதில்ல. ஆனால் எந்த மாதிரி இடத்துல வரும்போது குறுக்கம் ஏற்படணும், முள் கூட்டல் தீது முட்டீது, கல் கூட்டல் தீது கற்றீது அப்படின்னு சொல்லிட்டு ஆகுது. இச்சொற்களில் உள்ள ஆயுத எழுத்தை தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரை அளவில் ஒலிக்கிறது. இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் ஆயுதம் ஆயுத குறுக்கம். அதாவது முள் கூட்டல் தீது முட்டீதுன்னு ஆகும் போதும் கல் கூட்டல் தீது கற்றீது அப்படின்னு சொல்லிட்டு ஆகும்போது என்ன ஆகுமா, இது அதோட அரை மாத்திரை அளவிலிருந்து குறைஞ்சி கால் மாத்திரை அளவில் ஒலிக்குமா. அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்து வழக்கு. வழக்குனா என்னது, நம்ம வழக்கமாக பேசுறது எழுதுறது அதை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. எழுத்திலும் பேச்சிலும் சொற்களை பயன்படுத்தும் முறை வழக்கு. நம்ம வழக்கமாக எழுதும் போதும் பேசும் போதும் சொற்களை எந்த மாதிரி பயன்படுத்துவோம் அதை பற்றி தான் இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. நம் முன்னோர்கள் எந்தெந்த சொற்களை என்னென்ன பொருளில் பயன்படுத்தினார்களோ அச்சொற்களை அவ்வாறு பயன்படுத்துவதை நாம் வழக்கு என்போம். வழக்கில் 2 வகை இருக்குது, இயல்பு வழக்கு தகுதி வழக்கு. இயல்பு வழக்கில் ஒரு 3 வகை இருக்குது, அது என்னதான் சொல்லிட்டு பார்ப்போம். எதெல்லாம் பார்த்தோம்னா இலக்கணம் உடையது, இலக்கண போலி, மருவு. இலக்கணம் உடையதுன்னா அந்த சொல் இலக்கண முறைப்படி சரியாக இருக்கும், அதான் இலக்கணம் உடையது. இலக்கணம் உடையது, இலக்கண முறைப்படி சரியாக இருக்கு. இலக்கண போலி அப்படின்னா இலக்கண முறைப்படி அந்த சொல் தவறு இருந்தாலும் ஆசிரியர்களால் அது சரின்னு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். மருவுங்கிறது ஒரு சொல் இன்னொரு சொல்லா மாறி இருக்கும். இந்த கால ஓட்டத்தினால ஒரு சொற்கள் வேற ஒரு சொற்களாக இல்லாட்டினா அது கரைஞ்சி ஒரு மாதிரி மாறி இருக்கும், அதான் மருவுன்னு சொல்லுவோம். சரி, அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். முதல்ல இலக்கண உடையது. நிலம் மரம் வான் எழுது ஆகிய சொற்களை நோக்குங்கள். இவை தமக்குரிய பொருட்களை எவ்வகை மாறுபாடு இல்லாமல் இயல்பாக தருகிறது. இவ்வாறு இலக்கண நிதி மாறாமல் முறையாக அமைந்த சொற்கள் இலக்கண உடையது. இலக்கண போலி. இல்லத்தின் முன் பகுதியை இல்முன் என குறிக்க வேண்டும். இல்லத்தின் முன்பகுதி இல்முன், ஓகேவா. ஆனால் இதனை நம் முன்னோர்கள் முன்றில் என மாற்றி உலகினர். இந்த முன்னை போட்டுட்டு இல்ல பின்னாடி போட்டுருவாங்க, அப்ப என்ன இருக்கும், முன்றில் அப்படின்னு சொல்லிட்டு ஆகியிருக்கும். கிளை நுனியை கிளை நுனின்னு தான் சொல்லணும், ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம், பொதுவாக நுனிக்கிளை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். கிளை நுனின்னு வரணும், ஆனால் நுனிக்கிளைன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இலக்கண முறைப்படி அமையா அப்படின்னும் இலக்கண முறைவை போலவே ஏற்றுக்கொள்ளப்படும் சொற்கள் தான் இலக்கண போலி. இலக்கண போலி என்பது பெரும்பாலும் சொற்களின் முன்பின் பகுதி இடம் மாறி வருவதையே குறிக்கும். எனவே இலக்கண போலியை முன்பின் தொக்க போலி எனவும் குறிப்பிடுவர். அப்போ இலக்கண போலிக்கு வேற என்னது, முன்பின் தொக்க போலி. முன்பின் தொக்க போலின்னு எதை சொல்லுவாங்க, இலக்கண போலியை சொல்லுவாங்க. சரி, நம்ம மேலே 2மே பார்த்தோம். ஒன்று இல்முன் கிளை நுனி, இது 2மே என்ன வந்திருக்கு, மாற்றி வந்திருக்கு. இல்முங்கிறது முன்றில் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க, கிளை நுனி நுனிக்கிளை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. முன்னாடி ஒரு சொல்ல பின்னாடியும் பின்னாடி ஒரு சொல்ல முன்னாடியும் போட்டிருப்பாங்க. இது இலக்கண முறைப்படி தப்பாக இருந்தாலும் இது சரியான ஒரு சொல் முறையை ஏற்றிருப்பாங்க. இது மேலே நிறைய எழுத்துக்கள் இருக்கு. புறநகர், அதாவது நகரின் புறப்பகுதி, நகர்புறம் தான் சொல்லணும், நகரின் புறப்பகுதி, ஆனால் புறநகர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி தான் வாய்க்கால், தசை, கடைக்கண். கடைக்கண் எப்படி, அதாவது கண்ணின் கடைசி பகுதி, அதை என்ன பண்ணியிருக்காங்க, கடைக்கண் மாற்றி போட்டிருக்காங்க.
கண்ணின் கடை அப்படின்னு சொல்லிட்டு தான் வரணும். கண்ணின் கடைசி பகுதி, கண் கடை அந்த மாதிரி வரதை வந்து கடைக்கண் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி முன்ன பின்ன மாற்றி போடுறதா அதை முன்பின் தொக்கப்போலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்து மருவு. நாம் எல்லா சொற்களையும் எல்லா இடங்களையும் முழுமையாக வடிவில் பயன்படுத்துவது இல்லை. தஞ்சாவூர் எனும் பெயரை தஞ்சை எனும், திருநெல்வேலி எனும் பெயரை நெல்லை எனவும் வழங்குகிறோம். இவ்வாறு இலக்கண நிலையிலிருந்து பிறழ்ந்து சிதைந்து வழங்கும் சொற்கள் மருவு எனப்படும். எடுத்துக்காட்டு: கோவை, குடந்தை, எந்தை, போது, சோநாடு. அது கோயம்புத்தூர் கோவையுமாங்க, கும்பகோணத்தை குடந்தையுமாங்க, என் தந்தையை வந்து எந்தையுமாங்க, போது சோழ நாடை வந்து சோநாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதை தான் தகுதி வழக்கு. ஏதேனும் ஒரு காரணத்தினால் பிறரிடம் சொல்லி தகுதியற்ற சொற்களை தகுதியான வேறு சொற்களால் குறிப்பிடுவது தகுதி வழக்கு ஆகும். தகுதி வழக்குல 3 வகை இருக்கு. அது மட்டும் பாக்ஸ் சீட்டாக பார்த்துட்டு வந்துடும். வாயில், வாசல். இல்லத்துக்குள் நுழையும் வழி இல்வாய், இல்லத்தின் வாய் என குறிப்பிட வேண்டும். ஆனால் அதனை வாயில் என அழைக்கிறோம். இது இலக்கண போலி. பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம், அந்த வீட்டுக்குள்ளே போகிற வழியே வாசல் தான் சொல்லுவோம். ஆக்சுவலாக வாசல் வராது. ஏன்னா இல்லத்தின் வாயை வந்து இல்வாய்ன்னு தான் சொல்லணும். நம்ம அப்படியே மாற்றி வாய் இல் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி சொல்லணும். இந்த மாதிரி மாற்றி சொல்லதான் என்னது இலக்கண போலி. வாயில் அப்படியே மறைஞ்சி வாசல், இப்போ சொல்லுவோம் கூட நான் வாசல் தான் சொல்லியிருப்போம். இல்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம என்ன சொல்றோம், ஆக்சுவலாக இல்லத்தின் வாய் அப்படின்னு சொல்றத வாயில்னு சொல்லிட்டு மாற்றி சொல்றோம். இது எதுக்கான எடுத்துக்காட்டு? இலக்கண போலி, முன்பின் தொக்க போலி. சரி, இந்த வாயில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சி என்ன ஆயிருக்கு, வாசல் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிருக்கு. இது என்னது, மருவுக்கான ஒரு எடுத்துக்காட்டு. அதான் ஒரே சொல்ல வந்து அந்த சொல் எப்படி இலக்கண போலியாகுது, இலக்கண போலி வந்து எப்படி மருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதான் இந்த எடுத்துக்காட்டு. அடுத்து தகுதி வழக்கு. தகுதி வழக்குனா தகுதி வழக்குல ஒரு 3 வகை இருக்கும். இடக்கர் அடக்கல், மங்களம், குழுக்குறி. இடக்கர் அடக்கல்னா என்னது, நம்ம மற்றவங்கள்ட்ட வெளிப்படையாக சொல்லத்தகாத ஒரு வார்த்தையை வேற ஒரு வார்த்தையை வச்சு போடுறதான் இடக்கர் அடங்கல். இடம் பொறுத்து ஒரு பொது இடத்துல இல்லாட்டினா ஒரு பலர் சார்ந்தவர்களோ இல்லாட்டினா பலர் கூடியிருக்கிற இடத்துல அந்த இடத்துல அந்த வார்த்தையை சொல்ல முடியாதுங்கிறதுக்காக நம்ம வேற மாதிரி சொல்லுவோம். அதான் இடக்கர் அடக்கல். பிறரிடம் வெளிப்படையாக சொல்லத்தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களாக கூறுவது இடக்கர் அடக்கல். கால் கழுவி வந்தேன், குழந்தை வெளியே போய்விட்டது, ஒன்றுக்கு போய் வந்தேன். இதெல்லாம் நம்ம ஓப்பனாக நிறைய பேர் இடத்துல சொல்ல முடியுமா? அப்போ கால் கழுவி வந்தேன், குழந்தை வெளியே போயிட்டு அவங்களே புரிஞ்சுப்பாங்க, ஓ சரி அப்படின்னு சொல்லிட்டு. அதான் இடக்கர் அடக்கல். அடுத்து மங்களம். மங்களம்னா என்னது, செத்தார் என்பது மங்களமில்லாத சொல் என நம் முன்னோர்கள் கருதினர். எனவே செத்தார் என குறிப்பிடாமல் துஞ்சினார் என குறிப்பிட்டனர். நம் இக்காலத்தில் இயற்கை எய்தினார் என குறிப்பிடுகிறோம். இவ்வாறு மங்களமில்லாத சொற்களை மங்களமான வேறு சொற்களாக குறிப்பிடுவதே மங்களம். மங்களம்னால எனது அந்த பேரை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். மங்களம் இல்லாத சொல், சில வார்த்தை வந்து மங்களம் இல்லாமல் ஒரு என்ன மாதிரி சொற்களாக இருக்கும், மங்களம் இல்லாத சொல்லா கேட்கும் போது ஒரு மாதிரி ஒரு நெகட்டிவ் சொல் மாதிரி இருக்கும். அதை என்ன சொல்லியிருக்காங்க, திருத்தி சொல்லியிருக்காங்க. நம்ம மொழி என்னது, செம்மைப்படுத்துகிற மொழி. ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம், தமிழ் புத்தகத்தெல்லாம் படிச்சிருப்போம். பாகற்காய். பாகற்காய் வந்து பாகு அல் காய், இனிப்பு இல்லாத காய். அதை வந்து கசப்பு காய்ன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் கசப்பு காய்ன்னு சொல்கிறதோட இனிப்பு இல்லாத காய், பாகு அல் காய் அப்படின்னு சொன்னோம்னா இதோட அது கொஞ்சம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொழியை செம்மைப்படுத்துது. இதனால தான் நம்ம வந்து செம்மொழி. இதெல்லாம் வந்து உடனே ஒரு மொழியில் நடந்துடாது. அது பல்லாயிரம் வருஷமாக வழி வழியாக தோன்றி வந்தாலும் இந்த மாதிரிலாம் நடக்கும். அதே மாதிரி இந்த வார்த்தை செத்தார் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொன்னோம்னா அது அந்தளவுக்கு கரெக்டாக இல்லை. இப்போ வந்து இப்போலாம் நீங்கள் வந்து ரோட்டில் போகும்போது சில பேர்லாம் அந்த போஸ்டர் அடிச்சிருப்பாங்க, இயற்கை தினார் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இயற்கை தினார் போல அந்த இடத்துல செத்தாடுன்னு போட்டு பார்க்க எப்படி இருக்கும், அது ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த வார்த்தையை மாற்றி துஞ்சினான்னு சொல்லிட்டு முன்னாடி பயன்படுத்தினாங்க, இப்போ இயற்கை தினான்னு சொல்லிட்டு பயன்படுத்துகிறாங்க. இயற்கை தினார், ஆமாம் இயற்கையாக நடக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதை தான் மங்களம். மங்களம் இல்லாத சொல்ல மங்களமான ஒரு சொல்ல மாற்றுறது. இதே மாதிரி வேற என்ன இருக்குது, ஓலையை வந்து திருமுகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. விளக்கை அணை வந்து விளக்கை குளிரவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கருப்பாடை வந்து வெள்ளாடுமாங்க. கருப்பாடு என்னது, கருப்பை வெள்ளாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சுடுகாடை வந்து நன்காடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து குழுக்குறி. குழுக்குறினா இது ஒரு குறிப்பிட்ட குழுவினருக்கு மட்டுமே புரியும். ஏன்னா சில வார்த்தைகள் சில பொருட்களை வந்து நம்ம நிறைய பேர் கூடியிருக்கிற இடத்துல அதை வந்து சொல்ல முடியாது. அதனால
நமக்கு மட்டுமே புரிகிற மாதிரி இல்லைன்னா நம்ம குழுக்கு மட்டுமே புரிகிற மாதிரி ஒரு வார்த்தை வச்சு சொல்லுவோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேங்லேயே பார்த்துருப்போம். நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் கேங் மட்டும் சில வார்த்தை புரியும். அதான் அந்த குழுவுக்கு மட்டும் புரியுது, அதான் குழுவுக்கு புரியும். ஏன்னா அது ஓப்பனாக நம்ம சொல்ல முடியாது. அதனால நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் புரிகிற மாதிரி ஒரு கேங்குக்குன்னு ஒரு கோட் வேர்ட் மாதிரி வச்சுப்போம். அதை தான் குழுவு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பலர் கூடியிருக்கும் இடத்தில் சிலர் மட்டும் தமக்குள் சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள விரும்பினார். மற்றவர்களுக்கு புரிந்து கொள்ள இயலாத வகையில் சொற்களை பயன்படுத்துவார். இவ்வாறு ஒரு குழுவினர் ஒரு பொருள் அல்லது செயலை குறிக்க தமக்குள் பயன்படுத்தி கொள்ளும் சொல் குழுவுக்குறி ஆகும். 2 எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. பொண்ணை பரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒரு கூட்டத்தில் இருக்கும்போது பொண்ணை எடுத்துட்டு வா, தங்கத்தை எடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க, இது வந்து திருடர்களுக்கு இதை படிச்சுட்டு போக ஈஸியாக இருக்கும். அதனால அதுக்கு என்ன வச்சுருக்காங்க, தங்கன்னு சொல்லாமல் பரின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது யார் பயன்படுத்துவாங்கன்னா பொருட்களை பயன்படுத்துவாங்க. ஆடையை வந்து காரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது யார் பயன்படுத்துவாங்கன்னா யானைப்பாகல் வந்து ஆடையை வந்து காரை அப்படின்னு சொல்லிட்டு பயன்படுத்துவாங்க. மேலே பார்த்தோம் இந்த தகுதிகளுக்கு 3 வகை. இதை வந்து சிம்பிளாக ஒரு 3 லைனில் சொல்லியிருப்பாங்க. இதை படிச்சுக்கோங்க. இதை மேட்ச்சில் அப்படியே கேட்பாங்க. இடக்கர் அடக்கம் போட்டு இதை கொடுத்துருப்பாங்க, மங்களம் போட்டு இதை கொடுத்துருப்பாங்க, ப்ளூபின் போட்டு எனக்கு கொடுத்துருப்பாங்க. அதாவது இடக்கர் அடக்கம்னா நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுவது தான் இடக்கர் அடக்கல். மங்களமற்ற சொற்களை மங்கள சொல்லாக மாற்றுவது மங்களா. பிறர் அறியாமல் ஒரு குழுவுக்கு மட்டும் புரியும் வகையில் குறிப்பிடுவது குழுவுக்குறி. இது 3மே எனது ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்ல பயன்படுத்துறது. எந்த 3? இடக்கர் அடக்கல், மங்களம், குழுவுக்குறி. சரி, அடுத்து போலி. போலினா என்னது? இப்போ நம்ம போலினா என்ன சொல்லுவோம், உண்மை மாதிரியே இருக்க வேற ஒன்று, அதை தான் போலின்னு சொல்லுவோம். இங்கேயும் அதே மாதிரி தான். அறம் செய்ய விரும்பு. இஃது ஔவையார் வாக்கு. அரண் வலியுறுத்தல் என்பது திருக்குறள் அதிகாரத்தில் ஒன்று. இதில் வந்து அறம் அரண் இது 2மே ஒரே பொருளை தரக்கூடிய சொற்கள் தான். ஆனால் அதோட எழுத்து தான் மாறி இருக்கு, பொருள் மாறலை. இதை தான் போலிம்பாங்க. 2ம் பார்க்க ஒரே மாதிரி, அதாவது சின்ன மாற்றத்தோடு இருக்குது, ஆனால் இதோட பொருள் மாறல. அதான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. இத்தொடர்களில் அறம் அரண் ஆகிய சொற்களில் ஓர் எழுத்து மாறியுள்ளது, ஆனால் பொருள் மாறவில்லை. இதை தான் போலிம்பாங்க. பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கா, ஒரே எழுத்து மட்டும் தான் மாறி இருக்கு, ஆனால் இதோட பொருள் மாறல. அதனால வந்து போலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. போலிலையும் 3 வகையான போலி இருக்குது. முதற் போலி, இடைப்போலி, கடைப்போலி. இது போக ஒரு போலி உண்டு, ஆனால் அது வந்து இதில் கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. முற்றுப்போலின்னு ஒன்று உண்டு, அது பின்னாடி வரும், நம்ம பார்ப்போம். சொல்லோட முதலிலோ இடையிலோ இறுதியிலையோ இயல்பாக இருக்க வேண்டிய ஒரு எழுத்துக்கு பதிலாக வேறொரு எழுத்து இடம்பெற்று அதே பொருளை தருவது போலி. நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு எழுத்துக்கு பதிலாக இன்னொரு எழுத்து வந்து அதே பொருளை தரணும், அப்போனா அது போலி. போலி எனும் சொல் போல இருத்தல் என்பதிலிருந்து தோன்றியது. அது போல இருக்கு. இப்போ இன்மாதிரி தான் இம்மும் இருக்கு, அதான் அது போல இருத்தல். முதற் போலினா முதல்ல வர எழுத்து வந்து மாறி வந்திருக்கும். பசல் அப்படிங்கிறது பைசல், முதல் எழுத்து பைன் மாறி இருக்கு. மஞ்சு வந்து மைஞ்சி, முதல் எழுத்து மாறி இருக்கா. மயல்ங்கிறது மயல்னு சொல்லிட்டு மாறி இருக்கு. இந்த மாதிரி முதல் எழுத்து மாறினாலும் அதோட அர்த்தம் வந்து மாறல. அதான் இது வந்து முதல் போலி. முதல்ல இருக்க வேண்டிய எழுத்துக்கு பதிலாக வேற ஒரு எழுத்து வந்திருக்கு, முதல் போலி. அடுத்து இடைப்போலி. அமைச்சு அமைச்சி, இளஞ்சி இளைஞ்சி, அரையர் அரையர் ஆகிய சொற்களை இடையில் உள்ள எழுத்துக்கள் மாறினாலும் பொருள் மாறவில்லை. இதுக்கு மே பதிலாக மை வந்திருக்கு, லேக்கு பதிலாக லை வந்திருக்கு, ரேக்கு பதிலாக ரை வந்திருக்கு. இருந்தாலும் இதோட அர்த்தமும் ஒன்று தான், இதோட அர்த்தமும் ஒன்று தான், இதோட அர்த்தமும் ஒன்று தான், இதோட அர்த்தமும் ஒன்று தான். இதோட 2தோட அர்த்தமும் சேம் தான். இடையில இருக்க அந்த எழுத்துக்கள் தான் மாறி வந்திருக்கு தவிர இதோட பொருள் மாறலை. அதான் இதை இடைப்போலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். கடைப்போலினா அதான். கடைப்போலி பொறுத்த வரைக்கும் என்ன வரும்னா, இந்த மகரம் இன்னும் இருக்க இடத்துல என்ன வரும்னா இன் வரும், இல்ல இருக்க இடத்துல இது வரும். பெரும்பான்மை இதான் வரும். அகம் அகன் 2ம் ஒரே பொருள் தான். நிலம் நிலன் 2ம் ஒரே பொருள் தான். முகம் முகன் 2மே ஒரே பொருள் தான். பந்தல் பந்தர் 2ம் ஒரே பொருள் தான். சாம்பல் சாம்பர், அதான் மகரம் வர இடத்துல நகரம் வந்திருக்கும், லகரம் வர வேண்டிய இடத்துல ரகரம் வந்திருக்கும். இச்சொற்களில் உள்ள இறுதியாக எழுத்துக்கள் மாறினாலும் பொருள் மாறவில்லை. இவ்வாறு சொல்லின் இறுதியில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறொரு எழுத்து அமைந்து அதே பொருளை தருவது கடைப்போலி ஆகும். அக்ரிணை பெயர்கள் இறுதியில் நிற்கும் மகர எழுத்திற்கு பதிலாக நகர எழுத்தும் கடைப்பொலியாக வரும். லகர எழுத்திற்கு பதிலாக ரகர எழுத்து கடைப்பொலியாக வரும். அதாவது அக்ரிணை சொற்கள்லாம் இந்த மாதிரி மகரம் வந்துச்சுன்னா அதுக்கு பதிலாக நகரமும், லகரம் வந்துச்சுன்னா அதுக்கு பதிலாக ரகரமும் வருமா. முற்றுப்பொலி இதான் அப்படி சொன்னது. முற்றும் பொலினா இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம். 3 இடம் இருக்குது, முதல் இடை கடை. இதில் ஏதாச்சும் ஒன்றே ஒன்று தான் மாறி இருக்கும், மற்றது அப்படியே தான் இருக்கும். ஆனால் முற்றுப்பொலி என்ன இருக்கும், ஃபுல்லாகவே மாறி இருக்கும், 3மே மாறி இருக்கும். ஆனால் அதோட பொருள் மாறாமல் அப்படியே இருக்கும். இதுதான் முற்றுப்பொலி. முற்றும்னா முழுசா,
மூவகை போலிகள் மட்டுமின்றி வேறொரு போலி வகையும் உண்டு. 5 வந்து 5 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதில் வந்து ஐ மாறி இருக்கா, இந்து மாறி இருக்கு, தூகும் மாறி இருக்கு. இருந்தால் அதோட பொருள் 5 5 அதை தான் குறிக்கி. இதில் வந்து எல்லா இடத்தும் மாறி இருக்கு, இருந்தாலும் அதோட அர்த்தம் மாறலாம். இதனால தான் இதை வந்து முற்றுப்போலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து எழுத்து சொல். எழுத்து நம்ம எழுத்துனா மேலே ஆல்ரெடி பார்த்தோம். ஒளி வடிவமாக எழுப்பப்படுவதை வரி வடிவமாக எழுதுறது தான் எழுத்து. எழுத்தில் முதல் எழுத்து சார்பெழுத்துன்னு உண்டு. சார்பெழுத்து 10 வகை. அதெல்லாம் உயிர்மை. அதெல்லாம் என்னது? உயிர்மை, ஆயிலம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றியலுகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 வகை இருக்குது. இதில் வந்து அளபடை பற்றி பார்க்க போகிறோம். அளபடைனா என்னது? அளபடைனா நீண்டு ஒழித்தல், அளபெடுத்தல். அளபெடுத்தல்னா நீண்டு ஒழித்தல் அப்படின்னு ஆகும். இதுக்கு முன்னாடி குறுக்கங்கள் பார்த்தோம். குறுக்கம்னா என்ன ஆகும்? ஒரு மாத்திரையாக இருக்குன்னா அதோட அளவுல இருந்து அது குறைஞ்சி அரையாகும். அளபடை அப்படிங்கிறது ஒரு மாத்திரைனா அது அப்படி நீண்டு 2 மாத்திரையாக ஆகும். 2 மாத்திரைனா 3 மாத்திரையாக ஆகும். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அளபடைங்கிறது அளபெடுத்தல் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அளபெடுத்தல்னா நீண்டு ஒழித்தல்னு அர்த்தம். பேச்சு வழக்கில் சொற்களை நீண்டு ஒழித்து பேசுவோம். அவ்வாறு பேசும்போது உணர்வுக்கு இனிய ஓசைக்கும் அளபெடுத்தல் பயன்படுகிறது. அம்மா, தம்பி. பொதுவாக அம்மா அவங்க கூடும்போது அம்மா அப்படின்னு கூப்பிடுவோம். தம்பியை கூடும்போது தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து கூப்பிடுவோம்ல, அதான் அளபடைன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த மாங்கிறது ஆக்சுவலாக எத்தனை மாத்திரை? 2 மாத்திரை. பீங்கிறது 2 மாத்திரை. இதை நம்ம நீண்டு ஒழிச்சதோட கால அளவை நீட்டிக்கணும்னு நினைக்கிறோம். அப்போ என்ன பண்ணுறோம்? இது கூட ஒரு அதுக்கு இனமான குறில் எழுத்தை சேர்த்து என்ன பண்ணுறோம்? 3 மாத்திரை அளவாக மாற்றிடுதோம். இப்போ இந்த மாங்கிறது எப்படி வந்திருக்கும்? இம் கூட்டல் ஆ. அப்போ ஆகு இனமான எழுத்து அ. பி எப்படி வந்திருக்கும்? இப்பு கூட்டல் ஈ தான் பி. இதுக்கு இனமான எழுத்து ஈக்கு இனமான எழுத்து என்னது? இ. அதான் வந்து இப்போ நம்ம மேலே பார்த்துருக்கோம். ஆல்ரெடி இன எழுத்துக்கள்லாம் பார்த்துருந்தோம். அங்கேயே நம்ம சொல்லியிருந்தோம். அந்த இன எழுத்துக்களை வந்து உயிரெழுத்துக்கள் எப்போ வரும்? பொதுவாக அளபடியில் மட்டும்தான் 2 உயிரெழுத்துக்கள் தொடர்ந்து வர மாதிரி இருக்கும். அந்த இடத்துல வந்து பயன்படுத்தி சொல்லியிருக்கோம். 2 மாத்திரை அளவாக 3 மாத்திரை அளவாக மாற்றுறதுக்காக இங்கே பயன்படுத்தியிருக்காங்க. புலவர்கள் தம் இயற்றும் செய்யுள்களில் ஓசை குறையும் போது அவ்விடத்தில் உள்ள எழுத்தோடு அதன் இன எழுத்தை சேர்த்து ஓசையை நிறைவு செய்வர். இதற்கு அளபடை என்று பெயர். செய்யுளில் ஓசை குறையும் போதும் ஒரு சொல்லின் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நிற்கும் நெட்டெழுத்துக்கள் தமக்குரிய 2 மாத்திரை கால அளவிலிருந்து நீண்டு ஒழிக்கும். இவ்வாறு நீண்டு ஒழிப்பதை அளபடை என்பர். அளபடை எப்படி பிரிப்பாங்கன்னா, அளபு கூட்டல் எடை. அளபுனா மாத்திரை, எடைனா எடுத்தல். அதாவது எடுத்தல்னா இது நீண்டு ஒழித்தல்னு அர்த்தம். மாத்திரையை நீண்டு ஒழித்தல். அதோட கால அளவுல இருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீட்டி ஒழிக்க வைக்கிறது. செய்யுளில் ஓசை குறையும் போதும் குறையாத போதும் அவங்களுக்கு தேவைங்கிற பட்சத்தில் இந்த அளபடையை அவங்க வந்து பயன்படுத்துவாங்க. அளபடையில் 2 வகை. ஒன்று உயிரளபடை, இன்னொன்று ஒற்றளபடை. உயிரளபடையில் மொத்தம் 3 வகை இருக்குது. அந்த 3 வகை என்னென்ன, எங்கெங்க யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த அளபடையை பொறுத்த வரைக்கும் நெடில் எழுத்து தான் அளபெடுக்கும் உயிரளபடையில். அந்த நெடில் எழுத்து அளபெடுக்கும் போது அதுக்கு இனமான குறில் எழுத்தை போட்டு அதை அளபெடுக்க வைப்பாங்க. அதுதான் இந்த அளபடை. ஃபர்ஸ்ட்டு செய்யுளிசை அளபடை. இது ஏன் பயன்படுத்துவாங்கன்னா, செய்யுளில் ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கு அளபெடுத்தலை செய்யுளிசை அளபடை என்பர். இதுக்கு வேற ஒரு பேர் உண்டு, இசைநிறை அளபடை. ஸோ செய்யுளிசை அளபடைனாலும் இசைநிறை அளபடைனாலும் ஒன்று தான். இந்த டெஃபினேஷன் பார்த்து வச்சுக்கோங்க. இது ஏன் பயன்படுத்துகிறாங்கன்னா, செய்யுளிசை அளபடை வந்து செய்யுளில் ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்கிறதுக்காக பயன்படுத்துகிறாங்க. மொழியோட முதல்ல வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? மொழியோட இடையில, மொழியோட இறுதியில் இந்த வார்த்தை அளப்படுச்சுன்னா எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓ தான் அளப்படுத்திருக்கு. அப்போ இதுக்கு இனமானது இதோட குரில் போ. புறா இரு குட்டல் ஆ. ஸோ இந்த ஆக்கு அடுத்து அளப்படுக்கு. இந்த ஆவை அளப்படுக்கிறதுக்காக அதோட இனமான ஆவை வந்து போட்டிருக்காங்க. படா இதுவும் அதே மாதிரி தான். இட்டு குட்டல் ஆ. இது அளப்படுத்தி வைக்க அதுக்கு என்னமான ஆவை வந்து போட்டிருக்காங்க இறுதியில் வச்சு. இந்த குரட்பாலை பார்த்தோன்னா உலார்னு இருக்கு. அது இதுவும் அதான். இல் கூட்டல் ஆ. இந்த செய்யுளு செயலபடை ஓசை குறையும் பொழுது இது வந்து உயிர் நெடிலாகி அளப்பெடுக்கும். இல்லை 2னா அடுத்து ஒரு எடுத்துக்காட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓதல் தொழார் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னிசை அளபடை. இன்னிசை அளபடை எதுக்காகனா, செய்யுள்ள ஓசை குறையாத இடத்திலும் மேலே குறையும் இடம் போட்டிருந்தாங்க. இதில் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக குயில் நெடிலாகி அளப்பெடுக்கும்.
கொடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மாற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை. அதாவது ஆக்சுவலாக எப்படி வரணும்னா கொடுப்பதும் எடுப்பதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வரணும். இந்த கொடுப்பதும் எடுப்பதும் இந்த இடம் கரெக்டாக என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் தூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த தூவை வந்து முதல்ல என்ன ஆக்கியிருப்பாங்க, தூவை வந்து இந்த குழியில் நெடிலாக்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இதுக்கடுத்து இந்த நெடிலுக்கு இனமான எழுத்தை கிட்ட கொண்டு வந்திருப்பாங்க. அதான் கொடுப்பதும் எடுப்பதும் இருந்தது என்ன ஆயிருக்கும், கொடுப்பதும் எடுப்பதும் அந்த மாதிரி ஆயிருக்கும். அதுதான் கீழே கொடுத்துருப்பாங்க. இவ்வாறு செய்யுள் ஓசை குறையாத பொழுதும் செவிக்கு இனிய ஓசையை தரும் பொருட்டு உயிர் குரில் நெடிலாகி மேலும் அளபெடுப்பது இன்னிசை அளபடை. அடுத்து சொல்லிசை அளபடை. இது எங்க பயன்படுத்துவாங்கன்னா செய்யுளில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளபெடுப்பது சொல்லிசை அளபடை. ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளபெடுக்கும் போது பயன்படுத்துறதுதான் இந்த சொல்லிசை அளபடை. சொல்லிசை அளபடை வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதில் வந்து ஈங்கிற வார்த்தை வரும். இப்போ நசைனா விருப்பம், இதை விரும்பியனும் பொருள் தருவதற்காக நசைனா விருப்பம், நசையின்னா அப்போ என்னன்னு வரும், விரும்பி ஒரு எச்ச சொல்ல வந்திருக்கா, அது முழுமை பெறாம மாதிரி வந்திருக்கா, இந்த மாதிரி செய்ய வைக்கிறதுக்கான தான் இந்த சொல்லி செலப்படி வரும். இந்த மூணு எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம், இப்போ ஒரு வார்த்தை சொல்லிட்டு அது எந்த மாதிரி இந்த மாதிரி அளபடின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க, நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தோம்னா இந்த செய்யுளிசை பொறுத்த வரைக்கும் அது ஈரசை சொல்லாதான் வரும். 2 அசை சொல்லாதான் அதை பிரிக்க முடியும். படா 2 அசை சொல்லாதான் வந்து பிரியும். இன்னிசை பொறுத்த வரைக்கும் இது 3 அசை சொல்லா பிரியும். அதாவது 2 அப்ளிகேஷனா செய்யுளிசை, 3 அப்ளிகேஷனா இன்னிசை. இதே ஈங்கிற சொல்ல வந்துச்சுன்னா அது சொல்லிசை. குடிதளியி கோல் வச்சு மாநில மன்னன் அடிதளியே நிற்கும் உலகு, ஈங்கிற வாரசம் வந்துச்சுன்னா அது சொல்லிசை. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் 3 கண்டுபிடிக்கணும். அடுத்து ஒற்றளபடை. ஒற்றளபடை பொறுத்த வரைக்கும் ஒற்று எழுத்துனா என்னது, மெய் எழுத்துக்கள். மெய் எழுத்துக்கள் ஒற்றளபடையில் மொத்தம் 11 எழுத்துக்கள் வந்து அளபெடுக்கும். இது எப்படி பிடிச்சிருப்பாங்கன்னா 10 + 1 பிடிச்சிருப்பாங்க. 10 மெய் எழுத்து 10, ஆயுத எழுத்து 1. செய்யுளில் ஓசை குறையும் பொழுது அதனை நிறைவு செய்ய மெய் எழுத்துக்களான இங்கு, இன்ன, இம்ம, இன்ன, இவ்வு, ஈ, இல்லு, இவ்வு ஆகிய 10 இக்கெனும் ஆயுத எழுத்து அளபெடுப்பது ஒற்றளபடை. இந்த 10 எழுத்துக்கள் நம்ம வந்து நம்ம மெல்லினம் இடையினம் பார்த்துருப்போம். அந்த 2 தச்சு தான், அந்த 2ல் வர சொற்கள் தான் இங்கே வரும். மெல்லினம் அதில் வர 6 சொற்களும் உண்டு. இடையின சொற்கள்லாம் என்ன, ஏற, ல, வ, ல, ல. இதில் வந்து நடுசுல இருக்க இந்த 2 சொற்களும் வராது. மிச்சம் இருக்க 4 வரும். அந்த 6 இந்த 4 சேர்த்து மொத்தம் 10. இது போக ஆயுதம் 11. இந்த 11 எழுத்துக்கள் தான் ஒற்றளபடையில் வந்து அளபெடுக்கும். அடுத்த சொல் பூ மலர்ந்தது, மாடு புல் தின்றது. ஓர் எழுத்து தனித்து நின்றோ பல எழுத்துக்கள் சேர்ந்து நின்றோ பொருள் தரும் வகையில் அமைவது சொல்லாகும். சொல்னு எதை சொல்றாங்க, ஒரு எழுத்து தனித்து நின்றோ பல எழுத்துக்கள் சேர்ந்து நின்றோ பொருள் தருவது தான் சொல். சொல் அப்படிங்கிறது இரு திணைகளையும் 5 பால்களையும் குறிக்கும். 3 வகை இடங்களிலும் வரும். உலக வழக்கிலும் செய்யுள் வழக்கிலும் வரும். வெளிப்படையாகவும் குறிப்பாகவும் வரும். இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா சம்டைம்ஸ் இந்த மாதிரி 4 ஆப்ஷன் ஏதாவது சொன்ன கொடுத்துட்டு ஏதாவது சொன்ன மட்டும் மாற்றி கொடுத்துருப்பாங்க. உலக வழக்கில் வரும், செயல் வழக்கில் வராது, அந்த மாதிரி கொடுத்து கேட்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்துக்கோங்க. சொல்லுக்கு வந்து இந்த மாதிரி இடத்துலாம் அவங்க சொல்லிட்டு போட்டுருவாங்க. சொற்களில் 3 வகை, தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. சரி, சொற்களில் வந்து ஒரு மொழி ஒரு பொருளனவாம், தொடர்மொழி பல பொருளனவாம், இருமையும் ஏற்பன அப்படின்னு சொல்லிட்டு நன்னூல் சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு சொல் வந்து ஒரு பொருள் தர்றது, மொழிக்கு வந்து சொல், பதம், மொழி, கிளவி அப்படின்னு சொல்லிட்டு அறிவாற்றண்டு. அதாவது ஒரு சொல் ஒரு பொருளை தர்றதும் தொடர்ந்து வந்து பல பொருள் தர்றதும் இது 2ம் சேர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு சொற்களில் மொத்தம் மொழியில் மொத்தம் 3 வகை இருக்குன்னு சொல்லிட்டு நன்னூலில் குறிப்பிட்டிருக்காங்க. சரி, தனிமொழி அப்படின்னா என்னது, ஒரு சொல் தனித்தென்று ஒரு பொருளை தருமாயின் அது தனிமொழி. இப்போ கண் படி, கண்ணன் படித்தார். பகுபதம்னா என்னது, பகுபதம்னா இதை பிரிக்க முடியும். கண்ணனை வந்து கண் குட்டல் அன் பிடிக்க முடியும். படித்தான வந்து படி குட்டல் குட்டல் ஆண், அந்த மாதிரி நம்மளால் பிரிக்க முடியுது. இந்த மாதிரி பகுபதம் இந்த கண் படிங்கிறத நம்மளால் பிடிக்க முடியாது. பகுபதமாக இருந்தாலும் சரி, பகாபதமாக இருந்தாலும் சரி, அதுக்கு ஒரே அர்த்தம் தான் இருக்கும். கண்ணுக்கு ஒரே அர்த்தம் தான், கண்ணனுக்கு ஒரே அர்த்தம் தான், படிக்கு ஒரு அர்த்தம் தான், படித்தான் அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் தான். இந்த மாதிரி ஒரு தனி சொல் வந்து ஒரு
ஒரே ஒரு பொருளை மட்டும் கொடுத்துருச்சுன்னா அதான் தனிமொழி. தொடர்மொழினா இதே மாதிரி தொடர்ந்து அடுத்தடுத்த சொற்கள் வந்து தனியாக வந்துச்சுன்னா அது தனிமொழி, 2ஓ அதற்கு மேலே வந்தாலும் அது வந்து தொடர்மொழி. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருவதாக தொடர்மொழி எனப்படும். கண்ணன் வந்தான், மலர் வீட்டுக்கு சென்றாள். என்ன வந்திருக்கு? 2 தனிமொழி சேர்ந்தது. 2 தனிமொழி இல்லை, ஒன்றுக்கு மேற்பட்ட தனிமொழிகள் வந்தது தான் தொடர்மொழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இல்லை 3 வார்த்தை வந்திருக்கா, இல்லை 2 வார்த்தை வந்திருக்கா, இதான். அடுத்த பொதுமொழி. ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அச்சொல் பிரிந்து நின்று வேறொரு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாக எமது பொதுமொழி எனப்படும். அதாவது ஒரு சொல் தனியாக இருக்கும்போது ஒரு சொல்ல இருக்கும், அதை பிரித்தோம்னா வேற ஒரு அர்த்தத்தை கொடுக்கும். இப்போ எடுத்துக்காட்டு பாருங்க, 8 இது தனிமொழி மாதிரி இருக்கா? வேங்கை தனிமொழி மாதிரி இருக்கா? 8க்கான அர்த்தம் என்ன? 8னா எண் 8 குறிக்கிறது. வேங்கைங்கிறது வேங்கை மரத்தை குறிக்கிறது. இது தனிமொழி மாதிரி இருக்கு. ஆனால் இன்னொரு பக்கம் 8 வந்து நீங்கள் தனியாக பிரிச்சிங்கன்னா எல் கூட்டல் தூண் வரும். வேங்கையை தனியாக பிரிச்சிங்கன்னா வேம் கூட்டல் கைன்னு வரும். எல் கூட்டல் தூணா நம்ம ஓரல் துருமுல்ல தூங்குறதுக்கு உண்கிறது அர்த்தம். உண் அப்படி சாப்பாடு சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். எல்லை தின் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இதே வேம் கூட்டல் கைனா வேகின்ற கைன்னு சொல்லிட்டு அர்த்தம். அதான் அந்த அந்த ஒரே சொல் தனிச்சு வரும்போது ஒரு பொருளையும் அதை 2ஆ பிரிக்கும் போது வேற ஒரு பொருளையும் தருது. எல் கூட்டல் தூ தொடர்மொழி மாதிரி இருக்கா? வேம் கை தொடர்மொழி மாதிரி இருக்கா? அதாவது 8ங்கிறது தனிமொழி மாதிரி இருந்திருக்கும், இது வந்து தொடர்மொழி மாதிரி இருந்திருக்கும். அந்த மாதிரி தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவான ஒரு அமைப்பில் இருக்கிறது தான் பொதுமொழி. பொதுவாக இருந்துட்டு பெயருது. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்து தொழில் பெயர். ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வருவது தொழில் பெயர். நல்லா யோசிச்சுக்கோங்க. தொழில் பெயருங்கிறது ஒரு வினையோ ஒரு செயலையோ குறிக்கும். அதை தவிர எண், இடம், காலம், பால்னு சொல்லிட்டு அது எதையுமே குறிக்காது. அதுதான் தொழில் பெயர். ஈதல், நடத்தல், இது வந்து எத்தனை பேர் பொண்ணுதாங்கன்னு வந்திருக்கா? வரல. இல்லை ஆண் பாலா பெண் பாலம் வந்திருக்கா? வரல. நிகழ்காலமாக இருந்த காலமாக வந்திருக்கா? வரல. அதுதான் சொல்லியிருக்காங்க. எண், இடம், பால், காலம் சொல்லிட்டு எதையும் குறிக்காம ஒரு வினையோ ஒரு செயலையோ குறிக்கிறது தான் தொழில் பெயர். விகுதி பெற்ற தொழில் பெயர்கள். இப்போ விகுதி பெற்ற தொழில் பெயர்கள்னா வினையடியுடன் விகுதி சேர்வதால் உருவாகும் தொழில் பெயர் விகுதி பெற்ற தொழில் பெயர். எது வினையடின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்? அந்த மூலச்சொல். இப்போ நட இதான் வேர் சொல். இது கூட தல்ங்கிற விகுதி சேரும் போது அது தொழில் பெயராக ஆகுது. வாழ்கிறது வேர் சொல், வினையடி, ஒரு வினையை குறிக்குது. இது கூட கைங்கிற விகுதி சேரும் போது வாழ்க்கைன்னு மாறுது. அதான் விகுதி பெற்ற வினையடிகள் தொழில் பெயர் சொல்லிட்டு அழைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரே வினையடி பல விகுதிகளையும் இருக்கும். இந்த நடங்கிறது நடத்தல் மட்டும் வரும் இல்லை, நடை, நடத்தல், அந்த மாதிரி நிறைய விகுதிகள் சேர்ந்த மாதிரியும் வரும். எதிர்மறை தொழில் பெயர்கள். எதிர்மறைனால என்ன? ஆப்போசிட் மீனிங்கில் இருக்கும். நடவாமை, கொல்லாமை. நடக்கிறதுனா வாக்குன்றதுன்னு அர்த்தம். நடவாமைனா நடக்காமல் இருக்கிறதுன்னு அர்த்தம். கொள்றதுனா என்னது? ஆளை கொள்வது. கொல்லாமைனா கொல்லாமல் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். இந்த மாதிரி எதிர்மறை பொருளில் வர்றது எதிர்மறை தொழில் பெயர்கள். முதல்நிலை தொழில் பெயர்கள் முதல்நிலை திரிந்த தொழில் பெயர்கள். அதாவது விகுதி பெறாமல் வினை பகுதியே தொழில் பெயர். அதில் வந்து முதல்நிலை தொழில் பெயர் அப்படிம்பாங்க. அதாவது சில தொழில் பெயரில் பார்த்தோம்னா அந்த விகுதிகள் இருக்குது. இந்த தள்ளல், அம்மை, கை, அந்த மாதிரி விகுதி இல்லாமல் அந்த பெயரே வந்து தொழில் பெயராக இருக்கும். இதை வந்து முதல்நிலை தொழில் பெயர் அப்படிம்பாங்க. தட்டு, உரை, அடி, இதெல்லாம் வந்து என்ன இருக்கும்? தட்டுதல், உரைத்தல், அடித்தல் என்று பொருளோட வரும். இதான் வந்து முதல்நிலை தொழில் பெயர். இப்போ முதல்நிலை தெரிந்த தொழில் பெயர்னா இந்த கேடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆயிருக்கும்? கேடுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கும். சுடுங்கிறது சூடு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கும். அது வந்து கெடுதல் தான் தொழில் பெயர். இந்த வினை பகுதியோட வந்திருக்கா? இதில் வந்து கெடுதல், இந்த கெடுங்கிறது முதல்நிலை வந்து என்ன ஆயிருக்கும்? கேடுன்னு தெரிஞ்சிருக்கும். சுடுங்கிற முதல்நிலை சூடு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கும். இதுதான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வினையால் அணையும் பெயர். ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உருபு ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலையை கொண்டு முடிவது வினையால் அணையும் பெயர் எனப்படும். அது தன்மை, முன்னிலை, படர்க்கை ஆகிய 3 இடங்களிலும் 3 காலங்களிலும் வரும். வந்தவர் அவர்தான், வந்தவர் அவர்தான், பொறுத்தார் பூமி ஆழ்வார், ஆர், அந்த மாதிரி விகுதியோட வரும். இது என்ன பண்ணும்னா இந்த சொற்களை வந்து இந்த வினையை குறிக்காம அந்த வினை செய்தவர் வந்து குறிக்கும். பொறுத்தார் பூமி ஆழ்வார்னா என்னது? பொறுமை. இது வந்து பொறுமையை பற்றி தான் சொல்கிறாங்க. ஆனால் ஆக்சுவலாக வந்து பொறுமையை பற்றி சொல்லாமல் அந்த பொறுமையாக இருந்தால் ஒரு ஆளை பற்றி சொல்லுது. அதான் வினையால் அணையும் பெயர். அந்த வினையால்
பொறுத்தவரை குறிப்பிடுது. வந்தவர் அவர்தான். வந்தவர்ங்கிறது ஒரு வினைச்சொல் மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்த வினைச்சொல்லை குறிக்கல. வந்த ஒரு ஆளை குறிச்சிருக்கு. அதுதான் வினைச்சொல். வினைச்சொல்னா என்னது? ஒரு பொருளின் செயலை, இயக்கத்தை, தொழிலை உணர்த்தும் சொற்கள் வினைச்சொற்கள் எனப்படும். எடுத்துக்காட்டு: சக்தி படிக்கிறான், கண்ணன் எழுதுகிறான், மாணவர்கள் விளையாடுகின்றார்கள், பறவைகள் பறக்கின்றன. இந்த மேல இருக்க சொல்ல இந்த படிக்கிறான், எழுதுகிறான், விளையாடுகிறார்கள், பறக்கின்றன எல்லாம் ஒரு செயலை குறிக்கிற சொல்லா இருக்கா. இதெல்லாம் நம்ம வினைச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இடைச்சொல்னா மொழிக்கு முன்னும் பின்னும் வருமாயினும் பெரும்பாலும் இடையிலே வருவது இடைச்சொற்கள். அதாவது இடைச்சொல் சொல்லோட முன்னும் பின்னும் வரும். ஆனால் பெரும்பாலும் இடையில மட்டும் தான் வரும். அதனால தான் இடைச்சொல்னு சொல்லுவாங்க. இடைச்சொல்ங்கிறது அது ஒரு சொல்லும் கிடையாது. சாரியை, இடைநிலைகள், வேற்றுமை உறுப்புகள், உவமை, வினா, சுட்டெழுத்து, அசைநிலை, உண்மைன்னு சொல்லிட்டு நிறைய எண்ணம் உண்டு. எடுத்துக்காட்டுக்கு தம்பியும் அண்ணனும். இல்லை உங்கிற சொல் தான் வந்திருக்கு. உங்கிறது என்னது? ஒரு உண்மை சொல். இதுதான் சொல்லியிருக்காங்க. சில சமயம் தம்பி, அண்ணன், தாய், தந்தை. இப்போ தாய் தந்தைன்னு போட்டிருப்பாங்க. தாய் தந்தையில் என்ன வந்திருக்கும்? இது உண்மை தொகைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா தாயும் தந்தையும் அப்படிங்கிற சொல்ல உங்கிற வார்த்தை மறைஞ்சு வந்தனால உண்மை தொகைம்பாங்க. தமிழில் ஒரு சொல் மறைஞ்சு வந்துச்சுன்னா அதை தொகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. வில்லு அம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது ஆக்சுவலாக அப்படி வரணும். வில்லும் அம்பும் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். ஸோ அந்த உங்கிற வார்த்தை மறைஞ்சு வந்திருக்கா, அதான் உண்மை தொகைம்பாங்க. இதில் உங்கிறது வெளிப்படையாக வந்திருக்கு. இதை எண்ணுமை அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக வந்தால் சொல்லுவாங்க. இந்த மாதிரி உங்கிற எண்ணுமை, உண்மை தொகை, எண்ணுமை வரலாம். இல்லாட்டினா வேற்றுமை உறுப்புகள் வரலாம். வேற்றுமை உறுப்புன்னா ஒரு 6 உண்டு. ஐயாளுக்கும் இன்னது கண். ராமனை பார்த்தான், 2ஆம் வேற்றுமை வந்திருக்கு. இந்த மாதிரி ஐங்கிற வேற்றுமை உறுப்பும் இடைச்சொல்லா வரலாம். இந்த மாதிரி அசை சொல்லும் இடைச்சொல்லா வரலாம். அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க.